ಬಲವಾನೆ ಮುಂದೆ ಕಟ್ಟಿனால் ஒழிய ಬಲಿಷ್ಠನನ್ನು ಕಟ್ಟಾಕದೆ ಹೊರತು உனக்குள் இருக்கிற உடைமைகள் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ಒಳಗಿರುವಂತ ಯಾವ ರೀತಿಯಾದ ಸೊತ್ತನ್ನು ಸುಳ್ಳುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. உனக்குள் இருக்கிற உடைமைகள் எது? ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ಸೊತ್ತುಗಳು ಯಾವುದು? ஆவிக்குரிய 9 கனிகள். ಆತ್ಮಿಕ 9 ರೀತಿಯಾದ ಫಲಗಳು. ஆவிக்குரிய கனிகள் உன்னிடத்தில் உண்டா? ಆತ್ಮಿಕ ಫಲಗಳು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಉಂಟಾ? இந்த ஆவிக்குரிய கனிகள் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது ಈ ಆತ್ಮಿಕ ಫಲಗಳು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ நீ பலவானாய் இருப்பாய். ನೀನು ಬಲವಂತವನಾಗಿರುವಿ. ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடுவோம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹಾಗೆ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿರಿ. நீ பலவானாய் இருக்கிறாய் என்ற வார்த்தையை ನೀನು ಬಲವಂತವನಾಗಿ ಇರುವ ಎಂಬ ಮಾತು கர்த்தரிடத்திலிருந்து வரும்படியாக ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬರುವಂತೆ கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಂತೆ நான் பலவானாய் இருக்கிறேனா ನಾನು ಬಲವಂತವನಾಗಿದ್ದೇನೆ அல்லது பலவீனனாய் இருக்கிறேனா? ಬಲಹೀನನಾಗಿದ್ದೇನೆ. இன்றைக்கு நீ பலவானாய் மாறும்படியாக ಇವತ್ತು ನೀನು ಬಲವಂತವನಾಗಿ ಮಾರ್ಪಡುವಂತೆ பலவானாய் இருக்கிற கர்த்தர் ಬಲವಂತವನಾಗಿರುವಂತ உனக்குள்ளே வர விரும்புகிறார். ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. அப்படியே பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ಹಾಗೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ஆண்டவரே இந்த நிமிஷம் வரலும் நான் பலவீனனாய் வந்தேன். ದೇವರೇ ನಾನು ಈ ನಿಮಿಷ ತನಕ ಬಲಹೀನನಾಗಿ ಬಂದೆನು. இந்த வார்த்தையின் பிரகாரம் ಈ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ என்னை பலவானாய் மாற்றும் ஆண்டவரே. ಬಲವಂತವನಾಗಿ என்னை பலவானாய் மாற்றும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಬಲವಂತವನಾಗಿ என்னை பலவானாய் மாற்றும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಬಲವಂತವನಾಗಿ நான் பலவானாய் உமது சமூகத்தில் நிற்க வேண்டும். ಬಲವಂತವನಾಗಿ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಲ್ಲ நான் பலவானாய் நிற்க வேண்டும் ஆண்டவரே. ಬಲವಂತವನಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. அப்படியே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? ದೇವರ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಿರಾ? ஆண்டவரை மட்டும் நீங்க பாப்பீங்களா? ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ನೀವು ನೋಡುವಿರಾ? நீரே 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 எந்தன் தேவன், நீரே 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 எந்தன் ஜீவன், உந்தன் பாதத்தில் அமர்ந்து ஜெபித்திடுவே, உந்தன் பக்கத்தில் அமர்ந்து துதித்திடுவே, உந்தன் பாதத்தில் அமர்ந்து ஜெபித்திடுவே, உந்தன் பக்கத்தில் அமர்ந்து துதித்திடுவே, உந்தன் பக்கத்தில் அமர்ந்து துதித்திடுவே, உந்தன் பக்கத்தில் அமர்ந்து துதித்திடுவே, உம் பாதத்திலே வந்தேனே இயேசையா, என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இயேசையா, உம் பாதத்திலே வந்தேனே இயேசையா, என் கண்ணீரெல்லாம் இயேசையா, பலனே இல்லையா, என் பலனல்ல நீரேயா, பலனே இல்லையா, என் பலனல்ல நீரேயா, உம் பாதத்தில் வந்தேனே இயேசையா, என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இயேசையா, உம் பாதத்தில் வந்தேனே இயேசையா, என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இயேசையா, துன்பமோ துயரமோ என்னை வாட்டுது, துன்பமோ துயரமோ என்னை வாட்டுது, என் கண்ணீரெல்லாம் சரீரமெல்லாம் நினைக்கின்றது, என் கண்ணீரெல்லாம் சரீரமெல்லாம் நினைக்கின்றது,
இரக்கத்துக்கு அளவே இல்லை. ஐயா ஐயா ஐயா, ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் பாதத்தில் வந்தேனே, என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இசையா. உன் பாதத்தில் வந்தேனே இசையா, உன் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இசையா. என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இசையா, என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இசையா. நீரே 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 எந்தன் தேவ, நீரே 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 எந்தன் ஜீவ. ஐயா என் இயேசுவே, உம் பாதத்திலே ஜெபித்திடுவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவர் நாமமே சிறந்தது, அவருடைய நாமமே உயர்ந்தது, அவருடைய நாமமே கனமானது, அவருடைய நாமமே உயர்ந்தது. அவர் நாமம் அல்லாமல் ஒன்றுமே அல்லை. அவரே ஜீவ பலியாகிய கர்த்தராகிய தேவன், நம்மை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பாடுகிற, ஓயாமல் துதிக்கிற, ஓயாமல் கனப்படுத்துகிற எம்பெருமானாகிய இயேசு இந்த ஸ்தலத்தின் மேல இறங்கி வந்திருக்கிறபடியா அவரை கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்கிற அந்த மகிமை. ரப ஹப 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 ஹப, ஓ ரப ஹப 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 ஹப, ஓ ரப ஹப ஹப ஹப. ஆவியானவருக்கு 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 தன்னை தாழ்த்தும் பொழுது, தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த பிரசன்னம் உன்மேல் இறங்கி வரும். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். உமக்கே மகிமை உண்டாகும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள். ನೀವು ಬಲವಂತವರಾಗಿದ್ದೀರಿ. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ பலவானாய் இருக்கிறாய். ನೀನು ಬಲವಂತವನಾಗಿದ್ದೀಯಾ. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ಒಂದೊಂದು ದೇವರ ಮಕ್ಕಳು நான் பலவானாய் இருக்கிறேன், ನಾನು ಬಲವಂತವನಾಗಿದ್ದೇನೆ, என்னை எந்த சக்தியும் அணுகுவதில்லை, ನನ್ನನ್ನು ಯಾವ ಶಕ್ತಿ ಅನುಮತಿಸೋದಿಲ್ಲ, எந்த தீமையும் என்னை தொடுவதில்லை, ಯಾವ ಕೇಡು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟೋದಿಲ್ಲ, எந்த துன்பமும் என் அருகே வருவதில்லை. ಯಾವ ರೀತಿಯಾದ ದುಃಖವು ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தினால், ದೇವಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಿಂದ நான் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். ನಾನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. கர்த்தர் எனக்குள் பலனாய் கடந்து வந்திருக்கிறார். ದೇವರು ನನ್ನೊಳಗೆ ಬಲವಂತವರಾಗಿ ಹೊರಟು நான் ಬಂದಿದ್ದಾನೆ. பலனாய் எழுந்து நிற்பேன். ನಾನು ಬಲವಂತವನಾಗಿ ಎದ್ದು எனக்குள் ನಿಂತುಕೊಳ್ಳುವೆನು. பலனானவர் இருப்பதினாலே ನನ್ನೊಳಗೆ ಬಲವಂತವರಾಗಿ ಇರುವುದರಿಂದ எல்லா காரியத்திலும் நான் பலன் கொள்ளுவேன் என்று சொல்லி ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ನಾನು ಬಲಗೊಳ್ಳುವೆನಂತ ಹೇಳಿ ஆவியான சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் பலவானாய் இருக்கிறீர்கள். ನೀವು ಬಲವಂತವರಾಗಿದ್ದೀರಿ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நான் பலவானாய் இருக்கிறேன், ಬಲವಂತವನಾಗಿದ್ದೇನೆ, நான் பலவீனனாய் இருக்கவில்லை. ನಾನು ಬಲಹೀನತನಾಗಿ ಇಲ್ಲ. முன்பு நான் பலவீனனாய் வந்தேன், ಮೊದಲು ನನ್ನ ಬಲಹೀನತನಾಗಿ ಬಂದೆನು, இப்பொழுது பலவானாய் நான் மாறுகிறேன். ಈಗ ನನ್ನ ಬಲವಂತವನಾಗಿ தேவ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. பிள்ளையே, ದೇವರ உன்னை ಮಕ್ಕಳೇ, பலப்படுத்துகிற கிறிஸ்துவன் பக்கத்தில் இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತ ಕ್ರೈಸ್ತನು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. பயப்படாதே, திடன்கொள், ಹೆದರಬೇಡ, ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳು, திகையாதே, கலங்காதே. ನೀನು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ, ಚಿಂತೆ நான் உன் ಮಾಡಬೇಡ. கர்த்தராய் இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಕರ್ತನಾಗಿದ್ದೇನೆ. அந்த பலவீனங்கள் மத்தியில பலனாய் இருக்கிற இயேசு ಆ ಬಲಹೀನತೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಲವಂತವರಾಗಿರುವಂತ ಯೇಸು இன்றைக்கு உன் பக்கத்துல வந்திருக்கிறார். ಇವತ್ತು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, மத்தேயு 26:41 சொல்லுகிறது, ಮತ್ತೆಯು 26:41 ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ನೀವು ಶೋಧನೆಗೆ
ಒಳಗಾಗದಂತೆ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ನೀವು ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ಆತ್ಮವು ಉತ್ಸಾಹವುಳ್ಳದೆ, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ಆದರೆ ಶರೀರವು ಬಲಹೀನತೆ எனக்கு ಉಳ್ಳದು. அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, பலவானாய் இருக்கிற நீங்கள் ಬಲವಂತವರಾಗಿರುವಂತ ನೀವು அடிக்கடி பலவீனராய் மாறுகிறீர்கள். ಅವಾಗ ಬಲಹೀನರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಿ. காரணம் என்ன? ಕಾರಣವು ಏನು? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇ ஆவி உற்சாகமானதுதான், ಆವಿ ಉತ್ಸಾಹವಾದದ್ದೇ, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லுகிறார். ಆದರೆ ಶರೀರವು உங்க ಬಲಹೀನತವಾದದ್ದು. மாம்சம் பலவீனமாய் இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಶರೀರವು ಬಲಹೀನತವಾಗಿದೆಯಾ? இன்றைக்கு உங்க மாம்சம் பலனுள்ளதாய் மாறட்டும். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಶರೀರವು ಬಲವುಳ್ಳದಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. ஆவி எப்படி உற்சாகமாய் இருக்கிறதோ, ಆವಿ ಹೇಗೆ ಉತ್ಸಾಹವಾಗಿದೆಯೋ, ஆவி எப்படி பலனாய் மாறுகிறதோ, ಆವಿ ಹೇಗೆ ಬಲವುಳ್ಳದಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೋ, உங்க சரீரமும் அப்படியே மாறட்டும். ನಿಮ್ಮ ಶರೀರವು ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಲಿ. ஆவி ஆத்துமா சரீரம் ಆವಿ ಆತ್ಮ ಶರೀರವು பலனுள்ளதாய் மாறட்டும். ಅದು ಬಲವುಳ್ಳದಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. மாம்சத்தில் நீங்கள் பலவீனாய் இருக்கலாம், ಶರೀರದಲ್ಲಿ ನೀವು ಬಲವುಳ್ಳವರಾಗಿರಬಹುದು, ஆனா ஆவியில பலனாய் இருக்கிறீர்கள். ಆದರೆ ಆತ್ಮದಲ್ಲೂ இந்த ಬಲವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಿ. விசுவாசத்தை கொண்டு வந்து ಈ ನಂಬಿಕೆಯನ್ನು ತಗೋಬಂದು ஆவியில பலனாய் இருக்கிற நீங்கள் ಆವಿಯಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವರಾಗಿರುವಂತ ನೀವು மாம்சத்துல பலனாய் மாறுங்கள். ಶರೀರದಲ್ಲೂ ಬಲವುಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿರಿ. மாம்சத்தில் நீங்க பலனாய் மாறும் பொழுது ನೀವು ಶರೀರದಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವರಾಗಿ உங்க ಮಾರ್ಪಡುವಾಗ வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க வேண்டிய அநேக காரியங்களை ஜெயம் எடுப்பீர்கள். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಯಿಸಬೇಕಾದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಜಯಗೊಳ್ಳುವಿರಿ. மாம்ச பலவீனங்களை உன்னை விட்டு அகற்றி விடுங்கள். ಶರೀರದ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಸಿ ಬಿಡಿರಿ. மாம்சத்தினால் வரும் அழுகை, ಶರೀರದಿಂದ ಬರುವಂತ ಅಳುವಿಕೆ, மாம்சத்தினால் வரும் பாவம், ಶರೀರದಿಂದ ಬರುವಂತ ಪಾಪವು, மாம்சத்தினால் வரும் வேதனை, ಶರೀರದಿಂದ ಬರುವಂತ ವೇದನೆಯು, மாம்சத்தினால் வரும் கடன் பாரம், ಶರೀರದಿಂದ ಬರುವಂತ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ, மாம்சத்தினால் வரும் பசு கொடுமை, ಶರೀರದಿಂದ ಬರುವಂತ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವೆಯ ಹಿಂಸೆಯು, மாம்சத்தினால் வரும் தாகம், ಶರೀರದಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ದಾಹವು, மாம்சத்தினால் வரும் பல பிரச்சனைகள் ಶರೀರದಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಹಲವಾರು ಸಮಸ್ಯೆಗಳು இந்த நாள் வரை உனக்குள் அகப்பட்டு கொண்டு கிடக்கிறதா? ಈ ದಿನ ತನಕ ನಿನ್ನೊಳಗೆ ಅದು ಸಿಕ್ಕಾಕಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಕರ್ತನಾದ ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, நீ பலவானாய் இருக்கிறாய். ಬಲವಂತವನಾಗಿದ್ದೀಯಾ? நீ பலவானாய் இருப்பதினாலே ಬಲವಂತವನಾಗಿ ಇರುವುದರಿಂದ இந்த மாம்சத்துக்கேற்ற பலவீனங்களை நீ அழிக்க ಈ வேண்டும். ಶರೀರಕ್ಕೆ ತಕ್ಕವಾಗಿರುವಂತ ಈ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ನೀನು ಅಳಿಸಿ ಬಿಡಬೇಕು. வேதத்தில் சொல்லுகிறபடினாலே ಶರೀರದಲ್ಲಿ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29 சொல்லுகிறது, ಮತ್ತೆಯು 12:29 ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ಬಲವಂತನನ್ನು ಕಟ್ಟಿದ್ರೆ ಹೊರತು பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து ತನ್ನ ಬಲಿಷ್ಠನ ಮನೆಯೊಳಗೊಬ್ಬನು ನುಗ್ಗಿ அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? ಅವನ ಸೊತ್ತುಗಳನ್ನು ಹೇಗೆ ಕಟ್ಟಾಕುವುದಕ್ಕಾಗುತ್ತದೆ? நீ பலவானாய் இருப்பாயானால் ನೀನು ಬಲವಂತವನಾಗಿ ಇರುವುದಾದರೆ இன்னொரு பலவான் உனக்குள் வருவதற்கில்லை. ಇನ್ನೊಂದು ಬಲಿಷ್ಠನು ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವುದಕ್ಕೆ நீ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பலவீனனாய் இருப்பாயானால் ನೀನು ಬಲಹೀನತನಾಗಿ ಇರುವುದಾದರೆ இன்னொரு பலவான் உனக்குள்ள வருவான். ಇನ್ನೊಬ್ಬ ಬಲಿಷ್ಠನು ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವನು. உன் மாம்சத்துக்குள்ள இருக்கிற அனைத்து காரியங்களும் அவன் கொள்ளையிடுவான். ನಿನ್ನ ಶರೀರದೊಳಗಿರುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವನು ಕದಿಯುವನು. அவன் கொள்ளையிடும் பொழுது ಅವನು ಕದಿಯಿಡುವಾಗ உன்னை அறியாத பாவம் வந்துவிடும். ನಿನ್ನನ್ನು ತಿಳಿಯದೆ ಪಾಪವು ಹೊರಟು உனக்குள்ள ಬರುವುದು. தீமைகள் வந்துவிடும். ನಿನ್ನೊಳಗೆ ಕೇಡು ಉಂಟಾಗುವುದು. உனக்குள்ள பொறாமை வந்துவிடும். ನಿನ್ನೊಳಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರುವುದು. உனக்குள்ள கோபம் வந்துவிடும். ನಿನ್ನೊಳಗೆ ಕೋಪ ಬರುವುದು. உனக்குள் வைராக்கியம் வந்துவிடும். ನಿನ್ನೊಳಗೆ ವೈರಾಗ್ಯವು ಬರುವುದು. உனக்குள் சரீர பல வேதனைகள் உனக்குள் வந்துவிடும். ನಿನ್ನೊಳಗೆ ಶರೀರದ ಹಲವಾರು ವೇದನೆಗಳು ಬರುವುದು. துக்கம் நிறைந்தவனாய், ದುಃಖ ತುಂಬಿದವನಾಗಿ, கண்ணீர் விட்டு அழுகிறவனாய், ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು கலக்கம் ಅಳುವವನಾಗಿ, நிறைந்தவனாய், ಕಳವಳಗೊಂಡವನಾಗಿ, பயம் நிறைந்தவனாய், ಭಯ ತುಂಬಿದವನಾಗಿ, சோர்வு நிறைந்தவனாய், ಸೋಲನ್ನು ತುಂಬಿದವನಾಗಿ, வேதனைக்கு மேல் வேதனை நீ காண்பாய். ವೇದನೆಗೆ ಮೇಲೆ ವೇದನೆಯನ್ನು ನೀನು ಕಾಣುವಿ. நீ பலவானாய் இருப்பாயானால் ನೀನು ಬಲವಂತವನಾಗಿ உனக்கு ಇರುವುದಾದರೆ எதிராய் வருகிற பலவீனனை நீ துரத்திடிக்க முடியும். ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರುವಂತ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಓಡಿಸಬಹುದು. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ಬಲಹೀನನನ್ನು ಕಟ್ಟಾಕದೆ ಹೊರತು உனக்குள் இருக்கிற உடைமைகள் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ಒಳಗಿರುವಂತ ಯಾವ ರೀತಿಯಾದ ಸೊತ್ತನ್ನು ಸುಳ್ಳುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. உனக்குள் இருக்கிற உடைமைகள் எது? ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ಸೊತ್ತುಗಳು ಯಾವುದು? ஆவிக்குரிய 9 கனிகள். ಆತ್ಮಿಕ
9 ರೀತಿಯಾದ ಫಲಗಳು. யாராவது ஒருவர் எழுந்து நின்று ஆவிக்குரிய கனிகளை சொல்லக்கூடுமா? ಯಾರಾದರೂ ಎದ್ದು ನಿಂತು ಈ ಆತ್ಮಿಕ ಫಲಗಳನ್ನು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? இங்கே சொல்லப்பட்ட ஆவிக்குரிய கனிகள் எது? ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಆತ್ಮಿಕ ಫಲಗಳು ಯಾವುದು? நன்றாக புரிந்து கொள்வேன் என்று சொன்னால், ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ ஆவிக்குரிய கனிகள் உன்னிடத்தில் உண்டா? ಆತ್ಮಿಕ ಫಲಗಳು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಉಂಟಾ? இந்த ஆவிக்குரிய கனிகள் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது ಈ ಆತ್ಮಿಕ ಫಲಗಳು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ நீ பலவானாய் இருப்பாய். ನೀನು ಬಲವಂತವನಾಗಿರುವಿ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆவிக்குரிய கனிகள் எது? ಆತ್ಮಿಕ ಫಲಗಳು ಯಾವುದು? அன்பு என்று சொல்லப்படுகிறது, ಪ್ರೀತಿ ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது, ಸಂತೋಷವು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, சமாதானம் என்று சொல்லப்படுகிறது, ಸಮಾಧಾನವು ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, நீடிய பொறுமை என்று சொல்லப்படுகிறது, ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಅಂತ தயவு ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, என்று சொல்லப்படுகிறது, ದಯೆ ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, நற்குணம் என்று சொல்லப்படுகிறது, ಉಪಕಾರವು ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது, ನಂಬಿಕೆ ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, சாந்தம் என்று சொல்லப்படுகிறது, ಸಾಧುತ್ವವು ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, இச்சையடக்கம் என்று சொல்லப்படுகிறது. ಶಮೇದಮೆಂತವುಗಳ இந்த ஆவிக்குரிய 9 உனக்குள் இருக்குமானால் ಈ ಆತ್ಮಿಕ 9 ಫಲಗಳು ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ நீ பலவானாய் இருப்பாய். ನೀನು ಬಲವಂತವನಾಗಿರುವಿ. இந்த ஆவிக்குரிய 9 உனக்குள்ள இல்லை என்றால் ಈ ಆತ್ಮಿಕ 9 ಫಲಗಳು ನಿನ್ನೊಳಗೆ ಇಲ್ಲ ಅಂದರೆ மாம்சத்துக்குரிய கிரியாகிய ಆ ಮಾಂಸಿಕ ಕ್ರಿಯೆಗಳು அங்கே பொல்லாத பலவான் உனக்குள்ள இருப்பான். ಅಲ್ಲಿ ಕೆಡುಕನಾದ ಬಲವಂತನು ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವನು. மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮಗಳು ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿವೆ. இவைகள் யாவன? ಅವು ಯಾವುದೆಂದರೆ முதல் சொல்லுகிறார், ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ விபச்சாரம், ಜಾರತ್ವವು, வேசிதனம், ಬಂಡುತನವು, அசுத்தம், ನಾಚಿಕೆಗೆಡುತನ, காம விகாரம், ವಿಗ್ರಹಾರಾಧನೆ, விக்கிரக ஆராதனை, ವಿಗ್ರಹಾರಾಧನೆ, பில்லி சூனியம், ಮಾಟವು, பகைகள், ಹಗೆತನ, விரோதங்கள், ಜಗಳಗಳು, கோபங்கள், ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು, சண்டைகள், ಜಗಳಗಳು, பிரிவினைகள், ಕ್ಷಮೆಭೇದಗಳು, மார்க்க பேதங்கள். ಕ್ಷಮೆಭೇದಗಳು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. பொறாமைகள், ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು, கொலைகள், ಕೊಲೆಗಳು, வெறிகள், ಭಿನ್ನಮತಗಳು, களியாட்டுகள் என்று சொல்லுகிறார். ಮತ್ಸಾರಗಳು ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. எத்தனும் மாம்சத்துக்குள் அடங்கி இருக்கிறது. ಇಷ್ಟು ಮಾಂಸಿಕದೊಳಗೆ ಅಡಗಿದ್ದವೆ. இந்த மாம்சத்துக்குள் இவைகள் அடங்கி இருக்கு என்று சொன்னால் ಮಾಂಸಿಕ ಒಳಗೆ ಇಷ್ಟು ಕಾರ್ಯಗಳು ಅಡಗಿ ಇರುವುದಾದರೆ இன்னொரு பலவானாகிய சாத்தான் உங்களுக்குள் இருக்கிறான் என்ற அர்த்தம். ಇನ್ನೊಂದು ಬಲವಂತನು ಆದ ಶೈತಾನನು ನಿನ್ನೊಳಗೆ ಇದ್ದಾನೆಂಬ இந்த ಅರ್ಥವು கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ಈ ಗಲಾತ್ಯದವರ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಮಾತುಗಳನ್ನು ಗಮನಿಸಿರಿ. மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. ಅದು ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮಗಳು ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿವೆ. மாம்சத்தின் கிரிகள், ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮಗಳು, மாம்சத்தின் கிரிகள், ಶರೀರ ಭಾವದ இந்த ಕರ್ಮಗಳು, மாம்சத்தின் கிரிகள் உன்னை விட்டு அகன்ற வேண்டும். ಈ ಶರೀರ ಭಾವದ ಕ್ರಿಯೆಗಳು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬೇಕು. மாம்சத்தின் கிரிகள் உனக்குள் இருக்குமானால் ಈ ಮಾಂಸಿಕ ಕ್ರಿಯೆಗಳು ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ நீ பலவீனமாகவே இருப்பாய். ನೀನು ಬಲಹೀನತನಾಗಿನೇ ಇರುವಿ. உன் வேதனை மாறாது, ನಿನ್ನ ವೇದನೆ உன் தீமை மாறாது, ನಿನ್ನ ದುಃಖ உன் கவலை மாறாது, ನಿನ್ನ ಚಿಂತೆ உன் கண்ணீர் மாறாது, ನಿನ್ನ உன் துக்கம் மாறாது, ನಿನ್ನ ದುಃಖ உன் வியாகுலம் மாறாது, ನಿನ್ನ ದುಃಖ உன் போராட்டம் மாறாது, ನಿನ್ನ ಹೋರಾಟ உன் பிரச்சனை மாறாது, ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ உனக்குள்ள இருக்கிற வியாதிகள் உன்னை விட்டு விலகாது. ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ವ್ಯಾಧಿಗಳು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இயேசு என்கிற பரிசுத்த ஆவிக்குள்ள ಯೇಸು ಎಂಬ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೊಳಗೆ நீ பலவானாய் மாற ನೀನು வேண்டும். ಬಲವಂತವನಾಗಿ நீ ಮಾರ್ಪಡಬೇಕು. பலவானாய் மாற ನೀನು வேண்டும். ಬಲವಂತವನಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி 19ஆம் அதிகாரம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ 19ನೇ ಅಧ್ಯಾಯವು 20ஆம் வசனம் சொல்லுகிறது, 20ನೇ ವಾಕ್ಯವು இந்த ಹೇಳುತ್ತದೆ, மாம்சமாய் இருக்கிற பலவானை ಈ ಶರೀರವಾಗಿರುವಂತ ಈ ಬಲವಂತನನ್ನು உன்னை கொண்டு ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು நீ பலவானாய் மாறும்போது ನೀನು ಬಲವಂತವನಾಗಿ உனக்குன்னு ஒரு ಮಾರ್ಪಡುವಾಗ தூதனை அனுப்புவார். ನಿನ್ನೊಳಗೆ ಒಂದು ದೂತನನ್ನು ಕಳುಹಿಸುವರು. அவனை கர்த்தர் உன்னிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லுகிறார். ಅವನನ್ನು ದೇವರು ನಿನ್ನೊಳಗಿಂದ ಬಿಡಿಸುವರಂತ யோபு 12:19 சொல்லுகிறது, ಯೋಬು 12:19 ಹೇಳುತ್ತದೆ, பலவான்களை கவிழ்த்து போடுகிறார் என்று சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಬಲವಂತನನ್ನು ಬೀಳಿಸುವರಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பலவான்களை கர்த்தர் பார்க்கிறார். ಅಲ್ಲಿ ಬಲವಂತರನ್ನು ದೇವರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. 2 விதமான பலவான்கள் இருக்கிறார்கள். 2 ರೀತಿಯಾದ ಬಲವಂತರಿದ್ದಾರೆ. ஒன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் பலவான், ಒಂದು ಕರ್ತನಾದ ಕ್ರಿಸ್ತನ ಬಲವಂತನು, இன்னொன்று பலவான் சாத்தான் என்கிற பலவான். ಇನ್ನೊಂದು ಶೈತಾನ್ ಎಂಬ ಬಲವಂತನು. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ಇದೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ.
ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்குள்ள பரிசுத்த ஆவியான வருவாரானால் ನಿನ್ನೊಳಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನವರು நீ ಬರುವುದಾದರೆ கர்த்தரின் பலவானாய் மாறுவாய். ದೇವರ ಬಲವಂತವನಾಗಿ நீ ಮಾರ್ಪಡುವೆ. கர்த்தரின் பலவானாய் மாறுவாய் என்றால் ಕರ್ತನ ಬಲವಂತವನಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದಾದರೆ சாத்தான் என்கிற பலவானை நீ முந்தி கட்ட முடியும். ನೀನು ಶೈತಾನನಾದ ಬಲವಂತನನ್ನು இந்த ಕಟ್ಟಕ್ಕಾಗುತ್ತದೆ. சாத்தான் என்கிற பலவனினால் ಈ ಶೈತಾನ್ ಎಂಬ ಬಲವಂತನನ್ನು உனக்கு என்னென்ன துன்பங்கள் வேதனைகள் வருகிறதோ ನಿನಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ದುಃಖಗಳು ವೇದನೆಗಳು ಬರುತ್ತದೋ அவைகளை முந்தி நீ கட்டி ஒழித்து விடுவாய். ಅವುಗಳನ್ನು ಮುಂದೆ ಕಟ್ಟಿಬಿಟ್ಟು ಬೀಸಾಡುವಿ. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, 23, 22ನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, உனக்குள்ளே காண்டாமிருகத்தின் பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನೊಳಗೆ ಕಾಡು ಕೋಣದಷ್ಟು ಬಲವನ್ನು ನಾನು ಕೊಡುವೆನು. நீங்க எத்தனை பேர் காண்டாமிருகத்தை பார்த்திருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನರು ನೀವು ಕಾಡು ಕೋಣೆ அதை சாதாரணமாக நீங்க அடக்க முடியாது. ಅದನ್ನು ನೀವು ಸಾಧಾರಣವಾಗಿ ಅಡಗಿಸಲಿಕ್ಕೆ ஜல்லிக்கட்டு ಆಗುವುದಿಲ್ಲ. காளைகளை பார்க்கிறேன் என்று சொன்னால் ನೀವು ಜಲ್ಲಿಕಟ್ಟು ಎತ್ತುಗಳನ್ನು ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அந்த காளையை வளர்க்கிறவன் தான் அதை அடக்க ಆ முடியும். ಎತ್ತುಗಳನ್ನು ಬೆಳೆಸುವವನ್ನೇ ಅದನ್ನು ಅಡಗಿಸುವುದಕ್ಕಾಗುತ್ತದೆ. நீங்கள் ஆண்டவரோடு கூட இருப்பீர்களானால் ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ನೀವು ಇರುವುದಾದರೆ ஆண்டவருடைய பலன் உனக்குள்ள வரும். ದೇವರ ಬಲವು ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವುದು. ஆண்டவர் உன்னோடு இருந்தார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದರೆ ஆண்டவரின் பலத்தினால எதையும் செய்ய முடியும். ದೇವರ ಬಲದಿಂದ ಯಾವುದನ್ನು ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. அதனால தான் இங்க சொல்லுகிறார், ಆದ್ರಿಂದಲೇ ಇಲ್ಲಿ காண்டாமிருத்து கொத்த பலன் என்று சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಕಾನ ಕೋಡದಷ್ಟು ಬಲವುಳ್ಳವು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்கள் 24வது வசனத்தில் அங்கே பார்ப்பீங்க என்று சொன்னால் ಅಲ್ಲಿ 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು நீ ಹೇಳುತ್ತಾರೆ, சிங்கத்தை போல நிமிர்ந்து நிப்பாய் என்று சொல்லி. ನೀನು ಪ್ರಾಯದ ಸಿಂಹದ ಅಂತ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುವಿ. சிங்கம் எந்த மிருகத்தையும் கண்டு பயப்படாது, ಆ ಸಿಂಹವು ಯಾವ ಮೃಗವನ್ನು ಕಂಡು எந்த மனுஷனை ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. கண்டு பயப்படாது. ಅದು ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ಕಂಡು அதை ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. பிராக்டிஸ் பண்ணுகிற, அதை பழகுகிற, அதை வளர்க்கிற மட்டும்தான் அதற்கு பயப்பட முடியும். ಅದನ್ನು ಬೆಳೆಸುವಂತವನಿಗೆ ಮಾತ್ರನೇ ಅದು ಭಯಗೊಳ್ಳುತ್ತದೆ. சிங்கத்தை போல கர்த்தர் உனக்குள்ள இருப்பாரானால் ಸಿಂಹದ ಹಾಗೆ ಕರ್ತನು ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ அவர் சிங்கமாய் உனக்குள்ள வந்து பலனை தருவார். ಆತನು ಸಿಂಹವಾಗಿ ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದು ಬಲವನ್ನು ಕೊಡುವರು. இதே அத்தியாயத்தில் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, ಇದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 21ನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் ஜெய கம்பீரமாய் எழும்பி நிற்பீர்கள். ನೀವು ಜಯ ಗಂಭೀರವಾಗಿ ಎದ್ದು ஏனென்றால் ನಿಂತುಕೊಳ್ಳುವಿರಿ. ஜெயமானவர் இயேசு ஒருவரே. ಯಾಕಂದರೆ ಜಯವಾದ ಯೇಸು ಒಬ್ಬರೇ. அதனால தான் நீதிமொழி சொல்லுகிறார், ஜெபமே ஜெயம் என்று சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ಪ್ರಾರ್ಥನೆಯೇ ಜಯವು. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் ஜெயம் எடுப்பார். ಜಯಗೊಳ್ಳುವನು ಎಲ್ಲವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ஏன்னா ಮಾಡಿಕೊಳ್ಳುವನು. ஜெயபலமான கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். ಯಾಕಂದರೆ ಜಯಬಲವಾದ ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನೊಳಗೆ அவர் ಇದ್ದಾನೆ. உன்னை ஜெயம் எடுக்க செய்வார். ಆತನು ನಿನ್ನ ಜಯಗೊಳ್ಳುವಂತೆ உன் ಮಾಡುವನು. ஜெயத்தை ஒருவனாலும் தள்ள முடியாது. ಜಯವನ್ನು ಒಬ್ಬನಿಂದಲೂ தோல்விக்கு ತಳ್ಳಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இடமில்லை, ಸೋಲಿಗೆ ಜಾಗ ಇಲ್ಲ. சஞ்சலத்துக்கு இடமில்லை, ಸಂಕಲ್ಪಕ್ಕೆ ಜಾಗವಿಲ್ಲ. அவமானத்துக்கு இடமில்லை, ಅವಮಾನಕ್ಕೆ ಜಾಗ நீ ಇಲ್ಲ. தள்ளப்படுவதற்கு இடமில்லை. ನೀನು ತಳ್ಳಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಜಾಗ ಇಲ್ಲ. ஏன்? ಯಾಕಂದರೆ ஜெயபலமான கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார். ಯಾಕಂದರೆ ಜಯಬಲವಾದ ಕ್ರಿಸ್ತನು நீ ನನ್ನೊಳಗಿದ್ದಾನೆ. மாம்சத்துக்கேற்ற காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பாயானால் ನಿನ್ನ ಮಾಂಸಿಕ ತಕ್ಕ ಆದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು இந்த ಅನುಭವಿಸುತ್ತಿರುವುದಾದರೆ ஜெயமான கர்த்தர் உனக்குள்ள இருக்க ಈ மாட்டார். ಜಯವಾದ ಕರ್ತನು ನಿನ್ನೊಳಗೆ ಇರೋದಿಲ್ಲ. காண்டாமிருத்துவத்த பலன் உனக்குள் ಆ வராது. ಕಾಡು ಕೋಣದಷ್ಟು ಬಲವು ನಿನ್ನೊಳಗೆ சிங்கத்தை ಬರುವುದಿಲ್ಲ. போல நீ நிமிர்ந்து நிற்க முடியாது. ಸಿಂಹದ ಹಾಗೆ ನೀನು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. கர்த்தாதி கர்த்தர், ಕರ್ತಾದಿ ராஜாதி ராஜா, ರಾಜಾದಿ ರಾಜನು, தேவாதி தேவன், ಆತನು ದೇವಾದಿ அவர் ದೇವನು, காண்டாமிருகத்தை காட்டிலும் ಆತನು ಕಾಡು ಕೋಣದಷ್ಟು சிங்கத்தை பார்க்கிலும் ಆತನು ಸಿಂಹಗಿಂತಲೂ பலத்துக்கு மேல் பலமுள்ளவர். ಆತನು ಬಲಕ್ಕೆ ಮೇಲೆ ಬಲವುಳ್ಳವನು. அவர் உனக்குள்ள வருவார் என்றால் ಆತನು ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವುದಾದರೆ அந்த பலம் சரியா சாதாரணமாக ಆ இருக்காது. ಬಲವು ಸಾಧಾರಣವಾಗಿರೋದಿಲ್ಲ. ஏசாயா 40ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ಯೆಶಾಯ 40ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, கழுகுக்கு ஒத்த பலனை தருவேன் என்று. ಹತ್ತುಗೆ ಏಕ ಬಲವನ್ನು ನಿನಗೆ கழுகு தரையிலே கூடு கட்டாது, ಆ ಹತ್ತು ನೆಲದಲ್ಲಿ கூಡನ್ನು ಕಟ್ಟೋದಿಲ್ಲ. மரத்திலே கூடு கட்டாது. ಅದು ಮರದಲ್ಲಿ ಕೂಡು ಕಟ್ಟೋದಿಲ್ಲ. கழுகு உயர்ந்த மேட்டுல தான் கூடு கட்டும். ಹತ್ತು ಎತ್ತರವಾದ ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿ ಅದು ಗೂಡನ್ನು ಕಟ್ಟುತ್ತದೆ. அது உயர்ந்த ஸ்தலத்துல தான் ಅದು இருக்கும். ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ அது ಇರುತ್ತದೆ. கீழே இருந்து பறக்கக்கூடிய ஒரு பலம், ಅದು ಕೆಳಗಿಂದ ಮೇಲೆ ಹರಡುವಂತ ಅದರ ಬಲವು, அது மகிமையாய் இருக்கும். ಅದು ಮಹಿಮೆಯಾಗಿರುವುದು. உனக்குள்ள கர்த்தர் இருப்பானா ನಿನ್ನೊಳಗೆ ಕರ್ತನು இந்த ಇರುವುದಾದರೆ பூமிக்குரிய மாம்ச வாழ்க்கையில் அவர் நடத்த மாட்டார். ಈ ಭೂಮಿಯ ಮಾಂಸಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನು ನಡೆಸೋದಿಲ್ಲ. ஆவிக்குரிய மகிமைக்குள்ள உன்னை நடத்துவார். ಆತ್ಮಿಕ ಮಹಿಮೆಯೊಳಗೆ ಆತನು
ಆತನ அப்பொழுது ನಡೆಸುವನು. உனக்குள்ள பூரண பலன் வந்துவிடும். ಆಗ ನಿನ್ನೊಳಗೆ ಸಂಪೂರ್ಣವಾದ ಬಲವು ಬಂದು ಬಿಡುವುದು. கழுகு எப்படி உயரத்தில் பறந்து செல்லுகிறதோ ಹತ್ತು ಹೇಗೆ ಎತ್ತರದಲ್ಲಿ ಅದು ಹರಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೋ அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அப்படி ஒரு பலன் உனக்குள்ள வரும். ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಮಹಿಮೆ, ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಬಲವು ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವುದು. ஏசாயா 40:31 இப்படியாய் சொல்லுகிறது. ಯೆಶಾಯ 40:31ನೇ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இங்கே இன்னொரு வசனம் கூட குறிப்பிடுகிறது. ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯನು ಸಹ 2 ಗುರುತಿಸುತ್ತದೆ. கொரிந்தியர் 12:9 பார்க்கும் பொழுது 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 12 என் கிருபை உனக்கு போதும், ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕು, பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಬಲವು ಸಂಪೂರ್ಣಗೊಳ್ಳುವುದು. ஆவிக்குரிய வழிக்குள்ள நீ வரும் பொழுது ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ದಾರಿಯೊಳಗೆ ನೀನು ಬರುವಾಗ கர்த்தராக இயேசு உனக்குள்ள வருவார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವರು. நீ பலவீனன் அல்ல, ನೀನು ಬಲಹೀನತನಲ್ಲ, நீ பலவான் என்று கர்த்தர் ನೀನು சொல்லுகிறார். ಬಲವಂತನಂತ ದೇವರು பக்கத்து ಹೇಳುತ್ತಾರೆ. பேர் சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ நீ ಹೇಳಿ, பலகீனன் அல்ல, ನೀನು ಬಲಹೀನತನಲ್ಲ, நீ பலவான். ನೀನು ಬಲವಂತನು. கர்த்தர் உனக்கு காண்டாமிருகத்தின் பலனை கொடுக்கிறார். ದೇವರು ನಿನಗೆ ಕಾಡು ಕೋಣದಷ್ಟು ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. சிங்கத்துக்குரிய பலனை கொடுக்கிறார். ಸಿಂಹದ ಬಲವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. கழுகுக்குரிய பலனை கொடுக்கிறார். ಹದ್ದಿಗೆ ಇರುವಂತ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அவரே உனக்குள்ள பலவானாய் வருகிறார். ಆತನೇ ನಿನ್ನೊಳಗೆ ಬಲವಂತವರಾಗಿ அவர் ಬರುತ್ತಾರೆ. உனக்குள்ள பலவானாய் வரும் பொழுது ಆತನು ನಿನ್ನೊಳಗೆ ಬಲವಂತವನಾಗಿ ಬರುವಾಗ உனக்கென்ன சோர்வு, ನಿನಗೆ ಏನಕ್ಕೆ உனக்கென்ன ಆಯಾಸವು? வேதனை, ನಿನಗೆ ಏಕೆ ಆ உனக்கென்ன ವೇದನೆ? இக்கட்டு, ನಿನಗೆ ಏನು ಇಕ್ಕಟ್ಟು? உனக்கென்ன கலக்கம், ನಿನಗೇನು ಕಲವರ? உனக்கென்ன கவலை, ನಿನಗೇನು ಚಿಂತೆ? உனக்கென்ன பிரச்சனை, ನಿನಗೇನು ಸಮಸ್ಯೆ? அனைத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். ಎಲ್ಲದಕ್ಕೂ ದೇವರು ಒಂದು ಕೊನೆಯನ್ನು ಇಡುವರು. பலவானாகிய இயேசு ಬಲವಂತನಾದ ಯೇಸು உன்னை பலவானாய் மாற்றுகிறார். ನಿನ್ನನ್ನು ಬಲವಂತವನಾಗಿ நீ பலவானாய் இருக்கிறாய். ನೀನು ಬಲವಂತವನಾಗಿದ್ದೀಯ. உன் பலகீனத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ பலகீனத்தை ಮಾಡಬೇಡ. கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானை குறித்து நீ பயப்பட வேண்டாம். ಬಲಹೀನತೆಯನ್ನು ತರುವಂತ ಶೈತಾನನನ್ನು ಕುರಿತು ನೀನು ಚಿಂತೆ ಪಡಬೇಡ. நீ கர்த்தருக்குரியவன், ನೀನು ದೇವರಿಗೆ ತಕ್ಕವನು, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ದೇವರಿಂದ ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟವನು, கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನು, கர்த்தரால் வழிநடத்தப்பட்டவன். ದೇವರಿಂದ ದಾರಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟವನು. கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ದೇವರು ನಿನ್ನೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. அதனால்தான் அப்போஸ்தலர் 1:8 இது தெளிவாய் குறிப்பிட்டு இருக்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ಅಪೊಸ್ತಲರು 1ನೇ ಅಧ್ಯಾಯವು 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும் பொழுது ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ நீ பலன் கொள்வாய். ನೀನು ಬಲಗೊಳ್ಳುವಿ. நீ பலன் கொள்ளும் பொழுது ನೀನು ಬಲಗೊಳ್ಳುವಾಗ எனக்கு சாட்சியாய் இருப்பாய் என்று ನನಗೆ சொல்லுகிறார். ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿ. உலகத்தின் முடிவு பரியந்தம், ಭೂಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ, உலகத்தின் முடிவு பரியந்தம் ಭೂಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ நீ எனக்கு சாட்சியாய் இருப்பாய். ನೀನು ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವಿರಿ. இந்த செய்தியில ಈ ಸಂದೇಶದಲ್ಲಿ 2 பேரை உங்களுக்கு முன்னே கொண்டு வருகிறேன். ಇಬ್ಬರನ್ನು ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ತರುತ್ತೇನೆ. ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொண்டு வருகிறேன். ಒಂದು ಹೆಣ್ಣು ಒಂದು ಗಂಡನ್ನು ತರುತ್ತೇನೆ. நேரம் இருந்தா 2 பேரையும் குறித்து முழுமையாய் சொல்லுகிறேன். ಸಮಯವಿದ್ದರೆ ಇಬ್ಬರನ್ನು ಕುರಿತು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ இல்லை ಹೇಳುತ್ತೇನೆ. என்றால் ஒருவரை பார்க்கலாம். ಇಲ್ಲಂದರೆ ಒಬ್ಬರನ್ನು ನೋಡೋಣ. முதல் ஒருவரை நீங்க பார்க்கலாம். ಮೊದಲು ಒಬ್ಬರನ್ನು ನೋಡೋಣ. அவர் யார் என்றால் ಆತನು ಯಾರೆಂದರೆ பேதுருவை குறித்து நீங்க பார்க்கலாம். ಪೇತ್ರನು ಕುರಿತು ನಾವು ನೋಡೋಣ. பேதுருவை யார்? ಪೇತ್ರನು ಯಾರು? பேதுரு எப்பாற்பட்டவன்? ಪೇತ್ರನವರು ಎಂತವರು? பேதுருவை கர்த்தர் ஏன் அழைத்தார்? ಪೇತ್ರನನ್ನು ಯಾಕೆ ದೇವರು ಕರೆದರು? பேதுருவின் வாழ்க்கை எப்படி மாறிற்று? ಪೇತ್ರನ ಜೀವಿತವು ಹೇಗೆ ಮಾರ್ಪಟ್ಟಿತು? பேதுரு கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார்? ಪೇತ್ರನವರು ದೇವರ ಒಳಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದರು? சாதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னா ಸಾಧಾರಣವಾಗಿ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ பேதுருவை கர்த்தர் அழைப்பதற்கு ಪೇತ್ರನನ್ನು ದೇವರು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ஒரு காரணம் இருந்தது. ಒಂದು ಕಾರಣವೂ ಇತ್ತು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது பல விதங்கள்ல சொல்லலாம். ಅದನ್ನು ಹಲವಾರು ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಬಹುದು. ஆனா சிலதை நான் சொல்லுகிறேன். ಆದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಮಾತ್ರನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. பேதுருக்குள் விசுவாசம் பெருகிருந்தது. ಆ ಪೇತ್ರನ ಒಳಗೆ ನಂಬಿಕೆಯು ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. அந்த விசுவாசத்தை எப்படி காட்டினார்? ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೇಗೆ ತೋರಿಸಿದರು? தைரியத்தினாலும் ಧೈರ್ಯದಿಂದಲೂ துணிச்சலினாலும் ಆತನ ಒಂದು வீரத்தினாலும் காண்பித்தார். ವೀರದಿಂದಲೂ ತೋರಿಸಿದರು. எப்படி காண்பித்தார்? ಆತನ ಹೇಗೆ இயேசு ತೋರಿಸಿದರು? கடல் மேல் நடந்து வருவதை பார்த்தபோது ಯೇಸು ಸ್ವಾಮಿಯವರು ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆದು ಬರುವುದನ್ನು ನೋಡಿ அவரும் நடந்தார். ಆತನು ಸಹ யாரு? ನಡೆದರು. இயேசு நடந்து வருவதை பேதுரு பார்த்தபோது ಯೇಸು ನಡೆದು ಬರುವುದನ್ನು ಪೇತ್ರನವರು ನೋಡಿದಾಗ இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ
ಯೇಸುவை போல ಯೇಸುವಿನ ಹಾಗೆ பேதுருவும் தண்ணீர்ல நடந்தார். ಪೇತ್ರನವರು ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದರು. மத்தேயு 14 ಮತ್ತೆಯು 28 29 சொல்லுகிறது. 28 29ನೇ இரண்டாவது நீங்க பேதுரை பார்க்கும் பொழுது ಎರಡನೇದಾಗಿ ನೀವು ಪೇತ್ರನನ್ನು ನೋಡುವಾಗ அவர் கீழ்ப்படிதல் உள்ளவர். ಆತನು ವಿಧೇಯತ್ವವುಳ್ಳವನು. அவர் கீழ்ப்படிதல் உள்ளவர். ಆತನ ವಿಧೇಯತ್ವವುಳ್ಳವನು. எப்படி அவர் கீழ்ப்படிதல் உள்ளவர்? ಆತನು ಹೇಗೆ ವಿಧೇಯತ್ವವುಳ್ಳವರು? அவருடைய தொழில் மீன் பிடிக்கிற தொழில். ಆತನ ವ್ಯಾಪಾರವು ಮೀನು ಹಿಡಿಯುವ ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சார்ந்தவர். ಒಂದು ಮಧ್ಯಸ್ಥ ಕುಟುಂಬವನ್ನು ಸೇರಿದವರು. அவருக்குள் படிப்பறிவு இல்லாதவர். ಆತನ ಒಳಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲದವರು. கர்த்தர் பேதுருவை பார்த்தபோது ಆದರೆ ದೇವರು ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿದಾಗ நீ எனக்கு பின்னே வா என்று சொன்னார். ನೀನು ನನ್ನ ಹಿಂದೆ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದರು. சொன்ன மாத்திரத்துல ಹೇಳಿದ ಮಾತ್ರದಲ್ಲೇ இந்த பேதுரு ಈ ಪೇತ್ರನು இயேசுவுக்கு பின்னால் வந்தார். ಯೇಸುವಿನ ಹಿಂದಾಗಿ ಬಂದರು. மத்தேயு 4 அதிகாரம் ಮತ್ತೆಯು 4ನೇ ಅಧ್ಯಾಯವು 18 முதல் 20 வரை, 18 ರಿಂದ 20 ತನಕ, லூக்கா 5 அதிகாரம் ಲೂಕ 5ನೇ 5 ಅಧ್ಯಾಯವು முதல் 10 வரை சொல்லுகிறது. 5 ರಿಂದ 10 ತನಕ ಹೇಳುತ್ತದೆ. இயேசுவாகிய கர்த்தர் ಯೇಸುವಾದ ಕರ್ತನು இந்த பேதுருவை 3 முறை ಈ அழைக்கிறார். ಪೇತ್ರನನ್ನು 3 ಸರಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. முதல் அழைப்பது எப்போது? ಮೊದಲು ಕರೆದಿದ್ದು ಯಾವಾಗ? அவர் ஆண்டவரை தெரியாத நாட்களிலே ಆತನು ದೇವರನ್ನು ತಿಳಿದೇ ಇರುವಂತ மீன் ದಿನದಲ್ಲಿ பிடிக்கிற தொழில் இருக்கும்போது அழைக்கிறார். ಅಲ್ಲಿ ಮೀನು ಹಿಡಿಯುವ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿದ್ದಾಗ ಕರೆದರು. ஆனா பின்பு நீங்க பார்க்கும் பொழுது ನಂತರ ನೀವು ನೋಡುವಾಗ யோவான் 21 பார்க்கும் பொழுது ಯೋಹಾನ 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 19 முதல் 22 வரை பார்க்கும் பொழுது 19 ರಿಂದ 22 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அங்கே 2 முறை சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ 2 ಸಾರಿ நீ ಹೇಳುತ್ತಾರೆ, என்னை பின்பற்றி வா, ನೀ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ நீ ಬಾ, என்னை பின்பற்றி வா என்று ನೀ ನನ್ನನ್ನು சொல்லுகிறார். ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಾ ಅಂತ இயேசு ಹೇಳ್ತಾರೆ. ಯೇಸು ஏன் இவரை 3 முறை அழைத்தார்? ಯಾಕೆ ಈತನನ್ನು ಮಾತ್ರ 3 ಸಾರಿ ಕರೆದರು? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣವೂ ಇದೆ. இயேசுவாகிய கர்த்தர் ಯೇಸುವಾದ ಕರ್ತನು பேதுருவை பார்த்து சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನ ನೋಡಿ நீ என்னை ಹೇಳ್ತಾರೆ, 3 முறை மறுதலிப்பாய். ನೀನು ನನ್ನನ್ನು 3 ಸತಿ ನಿರಾಕರಿಸುವಿ. ஹalleluya, 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 சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. முன்னக்கூட்டியே அவர் சொல்லுகிற தேவன். ಮೊದಲೇ ಆತನು ಹೇಳುವಂತ ದೇವರು. ஆக பேதுருவிட்ட கீழ்ப்படிதல் இருந்தது. ಆದ್ದರಿಂದಲೇ ಪೇತ್ರನ ಬಲಿಯಲ್ಲಿ ವಿಧೇಯತ್ವವಿತ್ತು. மூன்றாவது நீங்க கவனிக்கும் பொழுது ಮೂರನೇದಾಗಿ ನೀವು ಗಮನಿಸುವಾಗ கொடுத்த வேலையை செய்கிறவன். ಕೊಟ್ಟಂತ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವಂತವರು. எந்த வேலையை கொடுக்கிறாரோ ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೋ அந்த வேலையை அவன் செய்கிறவன். ಆ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಮಾಡುವರು. ஒரு விசை ಒಂದು ಸಾರಿ வரி விசாரிக்கும்படியாக, ಅಲ್ಲಿ ದಾರಿನ கவர்மெண்ட்டுக்கு ವಿಚಾರಿಸುವಂತೆ, வரி கட்டும்படியாக ಅಲ್ಲಿ ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ಟುವಂತೆ இவர் திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ಅವರು ಅಲ್ಲಿ ತಡವಾಡುತ್ತಿರುವಾಗ இயேசு அவரோடு பேசும் பொழுது ಯೇಸು ಆತನೊಂದಿಗೆ இயேசுவிடத்தில் இவர் சொல்லுகிறார், ಯೇಸುವಿನ ಬಲಿಯಲ್ಲಿ வரி கட்ட வேண்டியதாய் இருக்கிறது. ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ಟಬೇಕಾಗಿದೆ. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು நீ போய் ಹೇಳುತ್ತಾರೆ, வலையை வீசு, ನೀನು ಹೋಗಿ ಬಲೆಯನ್ನು ಬೀಸು, அங்கே ஒரு மீன் அகப்படும், ಅಲ್ಲೊಂದು ಮೀನು அந்த ಸಿಕ್ಕಾಕುವುದು, மீன் வாயை திறந்து ಆ பார், ಮೀನಿನ ಬಾಯನ್ನು ತೆರೆದು ನೋಡು, உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனையும் தீர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನನ್ನ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತೀರಿಸಿಕೊಳ್ಳು. அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ಅದಕ್ಕೆ ಆತನ ಬೇರೆ ಯಾವ ಉತ್ತರವನ್ನು கொடுத்த ಹೇಳಿಲ್ಲ. வேலை செய்யும்படியாக ಕೊಟ್ಟ ಕೆಲಸವನ್ನು உடனே ಮಾಡುವಂತೆ புறப்பட்டு போனார். ತಕ್ಷಣ ಹೊರಟು ಹೋದರು. மத்தேயு 17:27 பார்க்கும் பொழுது ಮತ್ತೆಯು 17:27 ನೋಡುವಾಗ அங்கே தெளிவாய் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நான்காவது காரியத்தை கவனிக்கும் பொழுது 4ನೇ ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸುವಾಗ பேதுரு கண்டிக்கிறவர், ಆ ಪೇತ್ರನವರು ಖಂಡಿಸುವಂತವರು, கண்டித்து பேசுகிறவர். ಅಲ್ಲಿ ಖಂಡಿಸಿ அவங்க ಮಾತನಾಡುವರು. சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா ಅವರು இருக்கட்டும், ಚಿಕ್ಕವರಾಗಿರಲಿ கண்டித்து ದೊಡ್ಡವರಾಗಿರಲಿ உணர்த்துகிறவர். ಅಲ್ಲಿ ಖಂಡಿಸಿ இயேசுவையே ತಿಳಿಸುವಂತವರು. கண்டிக்கிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನೇ இது ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. ஆகாது, ಇದು ಆಗುವುದಿಲ್ಲ. இது செய்யக்கூடாது, ಇದು ಮಾಡಬಾರದು. இது நடக்க கூடாது. ಇದು ನಡೆಯಬಾರದು. இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் பாடுபட வேண்டியதா இருக்கிறது, ನಾನು ಹೋರಾಟವನ್ನು நான் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது, ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು. நான் மரணத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. ಮರಣವನ್ನು ಸದ್ದಿಸಬೇಕು. யார் சொல்லுகிறார்? ಯಾರು இயேசு சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ. இதை கேட்கிறது யாரு? ಇದನ್ನು ಕೇಳುವುದು ಯಾರು? சீஷர்கள் கேட்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ஆனா ಕೇಳುತ್ತಾರೆ. பேதுருவோ ಆದ್ರೆ இவரை ಪೇತ್ರನು தனியா அழைத்து கொண்டு போய் ಈತನನ್ನು ಸಪರೇಟ್ ಆಗಿ கண்டித்து ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ பேசுகிறார். ಅಲ್ಲಿ ಖಂಡಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ.
மத்தேயு 16 ಮತ್ತೇಯು 14 22 23 சொல்லுகிறது. 22 23 ಹೇಳುತ್ತದೆ. அதனால் கர்த்தரிடத்தில் சாத்தான் என்று பெயர் வாங்குகிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀನು ಶೈತಾನನಂತೆ ಹೆಸರು கண்டித்து உணர்த்துகிறவர். ಖಂಡಿಸಿ நீங்க ತಿಳಿಸುವಂತವರು. அப்போஸ்தலர் புத்தகத்திலே நீங்க தொடர்ந்தீங்கன்னு சொன்னா ನೀವು ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನೀವು ಓದುವುದಾದರೆ அநேக இடத்துல கண்டித்து பிரசங்கம் பண்ணுகிறார். ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ ಖಂಡಿಸಿ ಸಂದೇಶವನ್ನು அவர் ಸಾರುತ್ತಾರೆ. கண்டிக்கிறவராய் இருந்தார். ಅದನ್ನು ಖಂಡಿಸುವಂತವರಾಗಿದ್ದರು. ஐந்தாவது காரியம், ಐದನೇ ಕಾರ್ಯವು பேதுரு பொறுப்புள்ளவனாய் இருந்தார். ಪೇತ್ರನು ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. பொறுப்புள்ளவன். ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳವನು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. மத்தேயு 16 18 19 பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ ಮತ್ತೆಯು 16 18 19 ನೋಡುವಾಗ என் சபையை கட்டுவே. ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವಿ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ದೇವರು ಪೇತ್ರனை ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என் திறவுகோலை உனக்கு தருவேன். ನನ್ನ ಬೀಗದ ಕೈಯನ್ನು ನಿನಗೆ இந்த ಕೊಡುವೆನು. பூமியில எதை கட்டுகிறாயோ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಯಾವುದನ್ನು அது பரலோகத்துல ಕಟ್ಟುತ್ತೀಯೋ, கட்டியிருப்பாய். ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ இந்த ಕಟ್ಟಿರುವಿ. பூமியில எதை கட்ட அவிழ்க்கிறாயோ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತೀಯೋ அதை பூமியில கட்டவிழ்க்கப்படுவாய். ಅದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. பூமியில எதை கட்டப்படுகிறதோ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದು அது ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೋ பரலோகத்துல கட்டப்படும். ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ பூமியில எது ಕಟ್ಟಲ್ಪಡುವುದು. கட்டவிழ்க்கப்படுகிறதோ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದು அது ಬಿಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೋ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் ಅದು ಪರಲೋಕದಲ್ಲೂ ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು என்ற ஒரு பொறுப்புள்ளவராக ಎಂಬುದಾಗಿ ಒಂದು கர்த்தருடைய ಜವಾಬ್ದಾರಿ வாக்கை அவர் ಉಳ್ಳವರಾಗಿ பிடிக்கிறார். ದೇವರ ಮಾತನ್ನು ಅವರು ಹಿಡಿಯುತ್ತಾರೆ. யோவான் 21 பார்க்கும் பொழுது ಯೋಹಾನ 21ನೇ 15 16 17 சொல்லுகிறார், 15 16 17ರಲ್ಲಿ என் ಹೇಳುತ್ತಾರೆ, ஆடுகளை மேய்ப்பாயா, ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಿಯಾ, என் ஆடுகளை மேய்ப்பாயா, ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು என் ಮೇಯಿಸುವಿಯಾ, ஆடுகளை மேய்ப்பாயா என்று ನನ್ನ கேட்கிறார். ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಿಯಾ இவன் ಎಂದು பொறுப்புள்ளவனாய் இருக்கிறான் என்று அறிந்ததுனால ಈತನು ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆಂಬುದನ್ನು சபையை ತಿಳಿದು குறித்தும் சபையுடைய மக்களை குறித்தும் அழகாய் அவர் கையில ஒப்பு கொடுக்கிறார். ಆತನು ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಸಭೆಯ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ತಿಳಿದು ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆறாவது ஒரு காரியம், ಆರನೇದಾಗಿ ಒಂದು இந்த ಕಾರ್ಯವು பேதுரு வெளிப்பாடு நிறைந்தவனாய் ಈ இருந்தார். ಪೇತ್ರನು ಪ್ರಕಟಣೆ ತುಂಬಿದವರಾಗಿದ್ದರು. இயேசு தன்னோடு இருக்கிறவர்களெல்லாம் பார்த்து, ಯೇಸು ತಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವವರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ, நீங்கள் என்னை யார் என்று அறிகிறீர்கள்? ನೀವು ನನ್ನನ್ನು ಯಾರಂತ சில எலியா ತಿಳಿಯುತ್ತೀರಾ? என்றும், ಕೆಲವರು ಎಲಿಯಾ ಎಂತಲೂ, சில தீர்க்கதரிசி என்றும், ಕೆಲವರು ಪ್ರವಾದಿ சில ಎಂತಲೂ, மோசே என்றும், ಕೆಲವರು ಮೋಶೆ சில ಎಂತಲೂ, யோவான் என்று சொல்லுகிறார்கள். ಕೆಲವರು ಯೋಹಾನ್ ಅಂತ ஆனா ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த பேதுருவோ ಆದ್ರೆ ಈ நீ ಪೇತ್ರನು ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ನೀನು ಜೀವವುಳ್ಳ ಕುಮಾರನಾದ ಕ್ರೈಸ್ತನಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. மத்தேயு 16 16 17 சொல்லுகிறது. ಮತ್ತೆಯು 16ನೇ ಅಧ್ಯಾಯವು 16 17ನೇ ವಾಕ್ಯವು மத்தேயு ಹೇಳುತ್ತದೆ. 17 1 5 வரை பார்க்கும் பொழுது ಮತ್ತೆಯು 17 1ರಿಂದ 5 ತನಕ இயேசுவும் ನೋಡುವುದಾದರೆ, இயேசு நேசிக்கிற சீசர்களும் நடந்து போகும் பொழுது ಯೇಸು ಮತ್ತೆ ಯೇಸು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಶಿಷ್ಯರು ನಡೆದು ಹೋಗುವಾಗ திடீரென்று அவர் மறுரூபமாகுகிறார். ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣ ಆತನು இந்த ಮರುರೂಪವಾಗುತ್ತಾನೆ. மறுரூபத்தை பேதுரு கண்டபோது ಈ ಮರುರೂಪವನ್ನು ಪೇತ್ರನು ಕಂಡಿದಾಗ உமக்கு ஒரு கூடாரம், ನಿಮಗೊಂದು ಕೂಡಾರವು, எலியாவுக்கு ஒரு கூடாரம், ಎಲಿಯನಿಗೆ ಒಂದು மோசேக்கு ஒரு ಕೂಡಾರವು, ಮೋಶೆಗೊಂದು ಕೂಡಾರವು. தனக்கென்று அவர் சொல்லவில்லை. ಅವರು ತನಕಂತ ಅವರು ಹೇಳಲಿಲ್ಲ. கர்த்தரை பார்த்து சொல்லும் பொழுது ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವಾಗ வெளிப்பாடு நிறைந்தவனாய் ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ கர்த்தருக்கு ತುಂಬಿದವನಾಗಿ முன்பாக நின்று சொல்லுகிறார். ದೇವರಿಗೆ ಮುಂದಾಗಿ ನಿಂತು அப்ப ಹೇಳುತ್ತಾರೆ. அவர்களுக்கெல்லாம் கூடாரம் என்றால் ಅವರಿಗೆಲ್ಲ ಗೂಡಾರವು ಅಂದರೆ இவருக்கு கூடாரம் கிடைக்காமல் போய்விடுமா? ಇವರಿಗೆ ಗೂಡಾರವು ಸಿಕ್ಕದೆ ಹೋಗುವುದು. பாருங்க, வெளிப்பாடு நிறைந்தவரா சொல்லுகிறார். ನೋಡಿರಿ, ಪ್ರಕಟಣೆ ತುಂಬಿದವರಾಗಿ நீ ಹೇಳುತ್ತಾರೆ. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ನೀವು ಜೀವವುಳ್ಳ ಕುಮಾರನಾದ ಕ್ರೈಸ್ತನು. அதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ மாம்சத்திலிருந்து சொல்லவில்லை, ನೀನು ಮಾಂಸಿಕದಿಂದ என் ಹೇಳಿಲ್ಲ, பிதாவாகிய கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தினார். ನನ್ನ ತಂದೆಯಾದ ಕರ್ತನ ನಿನಗೆ ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த வசனம் தெளிவாய் ಆ சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ಮಾಂಸಿಕನೋ ರಕ್ತವು ನಿನಗೆ ಪ್ರಕಟಣವಾಗಲಿಲ್ಲ, என் பிதாவாகிய கர்த்தர் உனக்கு இந்த வெளிப்பாடை ನನ್ನ கொடுத்திருக்கிறார். ತಂದೆಯಾದ ಕರ್ತನು ಈ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ನಿನಗೆ அப்ப ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. வெளிப்பாடு நிறைந்தவராய் பேதுரு இருக்கிறார். ಹಾಗಂದರೆ ಪ್ರಕಟಣೆ ತುಂಬಿದವರಾಗಿ ಪೇತ್ರನವರಿದ್ದಾರೆ. கடைசியா அவருக்கு பார்த்து ஒரு காரியம் உண்டு. ಕೊನೆಯದಾಗಿ ಆತನಿಗೊಂದು ಕಾರ್ಯವುಂಟು. பேதுரு அன்புள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. ಪೇತ್ರನು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மிகவும் அன்புள்ளவர், ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನು, மிகவும் அன்புள்ளவர். ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನು. மத்தேயு 26:75 பார்க்கும் பொழுது ಮತ್ತೆಯು 26:75ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அவன் ನೋಡುವಾಗ மனங்கசைந்து அழுதான் என்று சொல்லப்படுகிறது. ಆತನು ತುಂಬಾ
அன்பான இயேசுவே, ಪ್ರೀತಿಯಾದ நான் ಯೇಸುವೇ, மறுதலித்து விட்டேனே. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಿರಾಕರಿಸಿ ஐயோ ಬಿಟ್ಟೆನಲ್ಲ. இயேசுவை நான் மறுதலித்து விட்டேனே. ಅಯ್ಯೋ ಯೇಸುವನ್ನು ನಾನು அன்பு ನಿರಾಕರಿಸಿ நிறைந்தவனாய், ಬಿಟ್ಟೆನಲ್ಲ. ಪ್ರೀತಿ பாசம் ತುಂಬಿದವನಾಗಿ, நிறைந்தவனாய், ಮಮತೆ நேசம் ತುಂಬಿದವನಾಗಿ, நிறைந்தவனாய், ಮಮತೆ ತುಂಬಿದವನಾಗಿ, ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியாதபடி ದೇವರಿಗೆ ಮುಂದಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ தன்னை ಆಗದೆ, தலையை தாழ்த்திக் கொண்டு ತಮ್ಮನ್ನು ತಾನೇ அன்புள்ள ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು, இயேசுவை நான் மறுதலித்து விட்டேனே. ಅಯ್ಯೋ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳಾದ ಯೇಸುವನ್ನು ನಾನು ನಿರಾಕರಿಸಿ ಬಿಟ್ಟೆನಲ್ಲ. சத்தமிட்டு அழுகிறார். ಅವನು ಶಬ್ದವನ್ನ ಹಾಕಿ ಅಳುತ್ತಾರೆ. அதனால்தான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ಆದ್ದರಿಂದಲೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯವರು ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನಗೊಂಡಿದ್ದಾರೆ. பேதுரை பார்த்து ಅಲ್ಲಿ சொல்லுகிறார், ಪೇತ್ರನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ಯೋಹನ ಕುಮಾರನಾದ ಸೀಮೋನನೇ, என்னில் அன்பாயிருக்கிறாயா? ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದೀಯಾ? என் அன்பாயிருக்கிறாயா? ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದೀಯಾ? என்னை நேசிக்கிறாயா? ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ அதுக்கு ಮಾಡುತ್ತೀಯಾ? பேதுரு சொல்லுகிறார், ಅದಕ್ಕೆ ಪೇತ್ರನವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே உமக்கு இது தெரியுமே, ದೇವರೇ ಇದು ನಿಮಗೆ நான் ಗೊತ್ತು. அன்புள்ளவன், ನಾನು ಪ್ರೀತಿ நான் ಉಳ್ಳವನು. அன்புள்ளவன், ನಾನು ಪ್ರೀತಿ நான் ಉಳ್ಳವನು. நேசிக்கிறவன். ನಾನು ಪ್ರೀತಿ இந்த இடத்தில் ಮಾಡುವವನು. அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, ಈ ಜಾಗದಲ್ಲಿ உங்க ಕುಳಿತಿರುವ அன்பு ದೇವರ எப்படிப்பட்டது? ಮಕ್ಕಳೇ, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಯಾವ எந்த விதத்தில் ರೀತಿಯದು? உங்கள் அன்பு இருக்கிறது? ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಯಾವ உங்க அன்பு ರೀತಿಯಲ್ಲಿದೆ? மாயமான அன்பு, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ வேஷமான அன்பு, ವೇಶ್ಯವಾದ ಪ್ರೀತಿ. பணம் இருந்தால் நேசிக்கிற அன்பு, ಹಣ ಇದ್ದರೆ ಪ್ರೀತಿ சாப்பாடு ಮಾಡುವುದು. இருந்தால் நேசிக்கிற அன்பு, ಊಟ ಇದ್ದರೆ ಪ್ರೀತಿ உடைமைகள் ಮಾಡುವುದು. இருந்தால் நேசிக்கிற அன்பு. ಬಟ್ಟೆಗಳಿದ್ದರೆ ಪ್ರೀತಿ நிஜமான ತೋರಿಸುವುದು. அன்பு உங்களிடத்தில் இல்லை. ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. உங்க அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿಯ மாயமற்றதா இருக்கிறது. ಮಾಯವಾದ ಪ್ರೀತಿ அப்பா ಆಗಿದೆ. அழைக்கிறீர்கள், ಅಪ್ಪ ಅಂತ அம்மா ಕರೆಯುತ್ತೀರಿ. அழைக்கிறீர்கள், ಅಮ್ಮ ಅಂತ ஆன ಕರೆಯುತ್ತೀರಿ. பின்பு ಆನಂತರ அதை எட்டி உதைக்கிறீர்கள். ಆನಂತರ ಅದನ್ನು ತುಳಿದಾಕುತ್ತೀರಿ. என் அன்பான கணவன், ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾದ என் ಗಂಡನು, அன்பான மனைவி, ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾದ ಹೆಂಡತಿ, உள்ளத்திலிருந்து நேசிப்பு கொடுக்கிறீர்கள், ನೀವು ಹೃದಯದಿಂದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೀರಿ. ஆனால் வெட்டி தள்ளி விடுகிறீர்கள். ಆದರೆ ನೀವು நீ ಖಂಡಿಸಿ எனக்கு ತಳ್ಳಿ தேவையில்லை, ಬಿಡುತ್ತೀರಿ. ನೀ ನನಗೆ உன் ಬೇಡ. முகத்தை பார்க்க பிடிக்கவில்லை, ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. நீ எனக்கு சரியானவன் அல்ல, ನೀ ನನಗೆ ಸರಿಯಾದವನು நீ ಅಲ್ಲ. சரியானவள் அல்ல ನೀನು ಸರಿಯಾದವನು என்று ಅಲ್ಲ. தள்ளி விடுகிறவளாய் ಆ இருக்கிறோம். ರೀತಿಯಾಗಿ ತಳ್ಳಿ இன்றைக்கு கர்த்தர் ಬಿಡುವವರಾಗಿದ್ದೀರಿ. சொல்லுகிறார், ಇವತ್ತು நீ ದೇವರು சிறு ಹೇಳ್ತಾರೆ, பிள்ளையானாலும், ನೀನು ಚಿಕ್ಕ நீ ಮಕ್ಕಳಾಗಿದ್ರು, வாலிபனானாலும், ನೀನು ಯೌವನಸ್ಥನಾಗಿದ್ರು, நீ கணவன் மனைவியானாலும், ನೀನು ಗಂಡ ಹೆಂಡತಿ தகப்பன் தாயானாலும், ತಂದೆ ತಾಯಿ உன்னிடத்தில் இருக்கிற அன்பு எப்படிப்பட்டது? ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ಪ್ರೀತಿ ಯಾವ உனக்குள்ள ರೀತಿಯದ್ದು? இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு இருக்குமானால் ನಿನ್ನೊಳಗೆ ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿ ಇರುವುದಾದರೆ நீ தவறுகளை உணர்ந்து ஓடி ನೀನು வருவாய். ತಪ್ಪುಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು என் அப்பான்னு ஓடி வருவாய், ಅಪ್ಪ ಅಂತ ಓಡಿ என் அன்பு ಬರುವಿರಿ. அம்மான்னு ஓடி வருவாய், ಪ್ರೀತಿ ತಾಯಿ ಅಂತ என் ಓಡಿ தகப்பன் ಬರುವಿರಿ. என்று ஓடி வருவாய், ನನ್ನ ತಂದೆ ಅಂತ ಓಡಿ என் தாய் என்று ಬರುವಿರಿ. ஓடி வருவாய், ನನ್ನ ತಾಯಿ ಅಂತ என் ಓಡಿ கணவன் ಬರುವಿರಿ. என்று ஓடி வருவாய், ನನ್ನ ಗಂಡನಂತ என் ಓಡಿ மனைவி என்று ಬರುವಿರಿ. ஓடி வருவாய், ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅಂತ என் ಓಡಿ சகோதரன் ಬರುವಿರಿ. என்று ஓடி வருவாய், ನನ್ನ ಸಹೋದರಿ ಅಂತ என் ಓಡಿ சகோதரி ಬರುವಿರಿ. என்று ஓடி வருவாய். ನನ್ನ ಸಹೋದರನಂತೆ ಓಡಿ உனக்குரிய ಬರುವಿರಿ. அன்பு மாயம் மாயம் மாயம். ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯು ಮಾಯೆಯು ಮಾಯೆಯು. வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் நான் காண்பதெல்லாம் மாயை 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 என்று ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ನಾನು ನೋಡುವಂತ ಎಲ್ಲವೂ ಮಾಯೆ ಮಾಯೆ. பிரசங்கி சொல்லுகிறார். ಪ್ರಸಂಗಿಯವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் எந்த மாயக்குள் இருக்கிறீர்கள்? ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾದ ಮಾಯೆ ಒಳಗೆ அன்பு ಇದ್ದೀರಿ? சகலத்தின் தாங்கும், ಪ್ರೀತಿ ಸಕಲವನ್ನು அன்பு ಸಹಿಸುವುದು. சகலத்தின் சகிக்கும், ಪ್ರೀತಿ ಸಕಲವನ್ನು அன்பு ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವುದು. சகலத்தையும் நேசிக்கும், ಪ್ರೀತಿ ಸಕಲವನ್ನು அன்பு ஒருவரை விட்டு கொடுக்காது, ಪ್ರೀತಿ ಒಬ್ಬರನ್ನು அன்பு ಬಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. உடனே கீழ்ப்படிய செய்யும், ಪ್ರೀತಿ ನಿನ್ನ ವಿಧೇಯವಾಗುವಂತೆ அன்பு தன்னை ಮಾಡುತ್ತದೆ. தாழ்மைப்படுத்த செய்யும். ಪ್ರೀತಿ ನಿನ್ನನ್ನು அன்புக்கு ತಾಳ್ಮೆಪಡಿಸುವಂತೆ நிகரானது ಮಾಡುತ್ತದೆ. எதுவும் இல்லை. ಪ್ರೀತಿಗೆ ನಿಖರಾದದ್ದು அன்பே ಯಾವುದಿಲ್ಲ. பரலோகத்தின் நிலையானது. ಆ ಪ್ರೀತಿನೇ ಪರಲೋಕಕ್ಕೆ ನೆಲೆಯಾದದ್ದು. அந்த அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதா? ಆ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? பலவானாய் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ಬಲವಂತವನಾಗಿ ಬಂದಿರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எனக்கு பலனே இல்ல, ನನಗೆ ಬಲನೇ ಇಲ್ಲ, எனக்கு பலனே இல்ல. ನನಗೆ ಬಲನೇ ಇಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? உன்னிடத்தில் இருக்கிற அன்பு மாயமாய் இருக்கிறது. ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ಪ್ರೀತಿ ಮಾಯವಾಗಿದೆ. இயேசுவின் அன்பு உனக்குள்ள இல்லை. ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ನಿನ್ನೊಳಗೆ உன் ಇಲ್ಲ. கோபமும் வைராக்கியமும் உன் பெருமூச்சான செயல்களும் பெருகி போய் கிடக்கிறது. ನಿನ್ನ ಕೋಪವು, ನಿನ್ನ ವೈರಾಗ್ಯವು, ನಿನ್ನ ಬಿಟ್ಟುಸಿರಿನ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಹೆಚ್ಚಾಗಿ ಹೋಗಿದೆ. பேதுருவில் காண்கிற ஏழாவது ஒன்று அன்பு கனமாயிருந்தது. ಪೇತ್ರನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏಳನೇದಾಗಿ ಕಾರ್ಯವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು ಪ್ರೀತಿ. பக்கத்துல இருக்கிற இடத்துல உங்களால் சொல்ல முடியுமா? ಪಕ್ಕದ ಬಲಿಯರವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮಿಂದ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? என்னிடத்துல பூரண அன்பு இருக்கிறது. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿ ಇದೆ. பக்கத்துல சொல்ல முடியுமா? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ நீங்க ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? ராபோஜனம் எடுப்பதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் ನೀವು இருக்கிறது. ರಾಬೋಚನ ಪಂಕ್ತಿಗೆ ಪಾಲ್ಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮಾತ್ರ கர்த்தரிடத்துல ಇದೆ. பொய் சொல்வதற்கு இடம் கூடாதீர்கள். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಜಾಗ இந்த ಕೊಡಬೇಡಿರಿ. இடத்துல யாராக அப்படி ಈ இருப்பீர்களானா ಜಾಗದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ மாம்ச ಹಾಗಿರುವುದಾದರೆ
இச்சையோடு ಮಾಂಸಿಕ மாம்ச ಇಚ್ಛೆಗಳಿಂದ, எண்ணத்தோடு ಮಾಂಸಿಕ மாம்சத்தின் ಚಿಂತೆಯಿಂದ, தீமையோடு ಆ ಮಾಂಸಿಕ ಕಾರ್ಯದಿಂದ, மாம்சத்தின் கோபத்தோடு ಮಾಂಸಿಕ ಕೋಪದಿಂದ, மாம்சத்தின் வைராக்கியத்தோடு ಮಾಂಸಿಕ ವೈರಾಗ್ಯದಿಂದ, மாம்சத்தின் பாவத்தோடு ಮಾಂಸಿಕ ಪಾಪದಿಂದ நீங்க இந்த இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡು இங்கே பொய் ಈ சொல்வீர்களானால் ಜಾಗದಲ್ಲಿ ನೀವು ಸುಳ್ಳು நீ ಹೇಳುವುದಾದರೆ பலவானா இருக்க ನೀನು முடியாது. நீ ಬಲವಂತವನಾಗಿರಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. பலவீனராத்தான் இருக்க ನೀನು முடியும். ಬಲಹೀನತನಾಗಿನೇ இன்னொரு ಇರಕ್ಕಾಗುತ್ತದೆ. பலவான் உனக்குள்ள வந்து விடுவான். ಇನ್ನೊಂದು ಬಲಿಷ್ಠ ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದು ಬಿಡುವನು. உன்னை ஆபத்துக்கு இழுத்து போகும். ನಿನ್ನ ಆಪತ್ತಕ್ಕೆ ಎಳೆದುಕೊಂಡು உன்னை ಹೋಗುವುದು. வியாதிக்கு கொண்டு போகும். ನಿನ್ನನ್ನು ರೋಗಕ್ಕೆ ತಗೊಂಡು உன்னை ಹೋಗುತ್ತದೆ. படுக்கைக்கு தள்ளும். ನಿನ್ನನ್ನು ಹಾಸಿಗೆಗೆ உன் ತಳ್ಳುವುದು. சந்தோஷத்தை கெடுக்கும். ನಿನ್ನ ಸಂತೋಷವನ್ನು உன் ಕೆಡಿಸುವುದು. சமாதானத்தை பிடுங்கும். ನಿನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು உன்னை ಕಿತ್ತುಕೊಳ್ಳುವುದು. குடும்பத்திலிருந்து பிரிக்கும். ನಿನ್ನ ಕುಟುಂಬದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸುವುದು. உன்னை எந்த வேலையும் செய்ய விடாது. ನಿನ್ನನ್ನು ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. உன்னை இரவும் பகலும் ನಿನ್ನನ್ನು ಹಗಲು ರಾತ್ರಿ உன் ஆவி ஆத்துமாக்குள்ளே திண்டாட வைக்கும். ನಿನ್ನ ಆವಿ ಆತ್ಮ ಹೊಳಗೆ ನಿನ್ನನ್ನು ಗೋಲಾಡುವಂತೆ ಮಾಡುವುದು. உன்னை மரண பேச்சை பேச வைக்கும். ನಿನ್ನ ಮರಣದ ಮಾತುಗಳನ್ನು உன்னை ಮಾತನಾಡಿಸುವುದು. மரணத்துக்கு நேராக தள்ளும். ನಿನ್ನ ಮರಣಕ್ಕೆ ನೇರಾಗಿ ತಳ್ಳುವುದು. இவனுடைய செங்கோல் எது? ಇದನ್ನ செங்கோಲು ಯಾವುದು? ஆண்டவராய் கிறிஸ்துவினால் தள்ளப்பட்ட சாத்தான். ದೇವರಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಶೈತಾನನು. இந்த பெலவானுடைய செயலெல்லாம் உனக்குள்ள வந்து ಈ விடும். ಬಲಿಷ್ಠನ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದು ಬಿಡುವುದು. இயேசு என்கிற பெலன் உனக்குள் இருக்காது. ಯೇಸು ಎಂಬ ಬಲವು ನಿನ್ನೊಳಗೆ ಇರೋದಿಲ್ಲ. சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ದೇವರ நீங்க ಮಕ್ಕಳೇ, பெலவான்களா? ನೀವು ಬಲವಂತರ. அப்படினா இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? ಹಾಗಂದ್ರೆ ಯೇಸು ನಿಮ್ಮೊಳಗೆ இல்ல ಇದ್ದಾರಾ? உலகத்தை மோசம் பண்ணுகிற பெலவான் என்கிற சாத்தானா? ಇಲ್ಲಂದ್ರೆ ಈ ಲೋಕವನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವಂತವನಾಗಿ ಬಲಿಷ್ಠನಾದ இந்த ಶೈತಾನನ. சாத்தான் உங்களுக்குள் ಈ இருப்பானானால் ಶೈತಾನನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ நீங்க பலகீனரத்தாய் ನೀವು இருப்பீர்கள். ಬಲಹೀನರಾಗಿನೇ ಇರುವಿರಿ. உங்க சுபாவம் மாறவே ನಿಮ್ಮ ಸ್ವಭಾವವು மாறாது. ಮಾರ್ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. உன் சுபாவம் மாறவே மாறாது. ನಿನ್ನ ಸ್ವಭಾವವು ಮಾರ್ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. எந்த வேதனை வந்தாலும், ಯಾವ ವೇದನೆ எந்த ಬಂದನು, தீமை வந்தாலும், ಯಾವ ಕೇಡು எந்த ಬಂದನು, கண்ணீர் வந்தாலும், ಯಾವ ಕಣ್ಣೀರು எந்த ಬಂದನು, அழுகை வந்தாலும், ಏನು ಅಳುವಿಕೆ எந்த ಬಂದನು, போராட்டம் வந்தாலும், ಯಾವ ಹೋರಾಟ எங்க ಬಂದನು, தள்ளப்பட்டாலும், ಎಲ್ಲಿ எங்க ತಳ್ಳಲ್ಪಟ್ಟನು, அவமானமானாலும் ಎಲ್ಲಿ ಅವಮಾನ ಪಟ್ಟನು, நீ மாறவே மாட்ட. ಮಾರ್ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. உன் தலையில் முடியில் இருந்து ನಿನ್ನ ತಲೆಯ ಕೂದಲಿನಿಂದ பாதவர்களும் ரத்தத்தில் கலந்து இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಪಾದ ತನಕ ರಕ್ತದಲ್ಲಿ ಸೇರಿದೆ. உன் சுபாவம் மாற. ನಿನ್ನ ಸ್ವಭಾವವು ಮಾರ್ಪಡೋದು. கம்யூனியன் இல்ல, ಕಮ್ಯೂನಿಯನ್ ಇಲ್ಲ, தீர்க்கதரிசி இல்ல. ಪ್ರವಾದಿ ಇಲ್ಲ. இயேசுவே உனக்கு முன்ன வந்து டைரக்டா நான் தானாலும் செயல் மாறாது. ಯೇಸುವೆ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬಂದ ನಾನೇ ಅಂದ್ರೂನು ನಿಮ್ಮ ಸ್ವಭಾವವು ಮಾರ್ಪಡೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மையான கிறிஸ்தவனாய் இருப்பாயானால், ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ನೀನು இந்த ಇರುವುದಾದರೆ, சத்தியம் உனக்குள் இருதயத்துல ரீச் ஆகணும்னா, ಈ ಸಂದೇಶವು ನಿನ್ನ ಹೃದಯದ ಒಳಗೆ ಬಂದು உன் ஆவி ಸೇರಬೇಕಾದರೆ, ஆத்மா சரித்துக்குள்ள இது பாயணும்னா, ನಿನ್ನ ಆವಿ ಆತ್ಮ ಶರೀರದ ಒಳಗೆ ಇದು ಹರಡಬೇಕಾದರೆ, இப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. ಇವತ್ತೇ ಇದಕ್ಕೊಂದು ಕೊನೆಯನ್ನು ಇಡು. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. ಇದಕ್ಕೆ ಒಂದು ಕೊನೆಯನ್ನು ಇಡು. இனி வேண்டாததுக்கு நான் இடம் கொடுக்க ಇನ್ನು மாட்டேன். ಮುಂದೆ ಬೇಡವಾದದಕ್ಕೆ ನಾನು ಜಾಗ ಕೊಡೋದಿಲ್ಲ. இந்த மாம்ச கிரிகளுக்கு நான் இடம் கொடுக்க ಈ மாட்டேன். ಶರೀರ ಭಾವದ ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ನಾನು ಜಾಗ ಕೊಡೋದಿಲ್ಲ. மாம்சத்தினால் வரக்கூடிய பொல்லாத காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்க ಈ மாட்டேன். ಶರೀರದಿಂದ ಬರುವಂತ ಕೇಡಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಜಾಗ இனி ಕೊಡೋದಿಲ್ಲ. கோபம் வைராக்கியம் எனக்குள்ள இருக்காது. ಇನ್ನು ಮುಂದೆ ಕೋಪವು ವೈರಾಗ್ಯವು ನನ್ನೊಳಗೆ ಇರೋದಿಲ್ಲ. நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன். ನಾನು ಸತ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವೆನು. தீர்க்க தரிசனத்துக்கு என்னை முழுமையா ஒப்பு கொடுப்பேன். ಪ್ರವಾದನೆಗೆ ನನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವೆನು. கர்த்தர் என்னை எப்படி அழைத்தாரோ ದೇವರು ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ಕರೆದರೋ அப்படியே நான் நடப்பேன். ಹಾಗೆ ನಾನು ನಡೆಯುವೆನು. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ அவருடைய ಒಳ್ಳೆಯವರು. வார்த்தைகள் பெரிதாய் இருக்கிறது. ಆತನ ಮಾತುಗಳು இப்ப ದೊಡ್ಡದಾಗಿವೆ. பேதுருவை குறித்து ಈ ಪೇತ್ರನನ್ನು ಕುರಿತು 7 காரியங்களை நம்ம பார்த்தோம். 7 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿದೆವು. 7 விதமான காரியங்களை பார்த்தோம். 7 ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು பேதுருவை ನೋಡಿದೆವು. ஏன் கர்த்தர் அழைத்தார் என்று ಪೇತ್ರನನ್ನು சொல்லி ಯಾಕೆ ಕರೆದಿವಂತ ಹೇಳಿ 7 காரியங்களை கண்டோம். 7 ಕಾರ್ಯಗಳನ್ನು இந்த ಕಂಡೆವು. பேதுரு இப்ப பலவானா இல்ல பலவீனனா? ಈ ಪೇತ್ರನು ಈಗ ಬಲವಂತನ ಇಲ್ಲ ಬಲಹೀನನ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿರಿ. பலவானா பலவீனனா? ಬಲವಂತನ ಬಲಹೀನನ? அவன் எந்த பலவானுடையவன்? ಅವನು ಯಾವ ಬಲವಂತನೋ? இயேசு என்கிற பலவானுடையவனா ಯೇಸು ಎಂಬ ಬಲವಂತನ இல்ல சாத்தான் என்கிற ಇಲ್ಲ பலகானுடையவனா? ಶೈತಾನ್ ಎಂಬ ಬಲಿಷ್ಠನ? வேதத்தை நீங்க திருப்பிக் கொள்வீன் என்றால் ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ அப்போஸ்தலர்
அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ಅಪೊಸ್ತಲರ 1ನೇ ಅಧ್ಯಾಯವು 2ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ வேதம் தெளிவாய் சொல்லுகிற சில சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುವಂತ ಕೆಲವೊಂದು ಘಟನೆಗಳನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த பேதுரு யார்? ಈ ಪೇತ್ರನು ಯಾರು? மீன் தொழில் பின்பற்றுகிறவர். ಅಲ್ಲಿ ಮೀನಿನ ವ್ಯಾಪಾರವನ್ನು இந்த ಹಿಂಬಾಲಿಸುವಂತವನು. பேதுரு ಈ ಪೇತ್ರನು இயேசு அழைத்தபோது ಯೇಸು ಕರೆದಾಗ இயேசுவுக்கு பின்னால் வந்தவர். ಯೇಸುವಿಗೆ ಹಿಂದಾಗಿ ಬಂದವರು. ஆனா இதே பேதுரு ಆದ್ರೆ ಇದೇ ಪೇತ್ರನು இயேசுவை சத்தியம் பண்ணி இந்த மனுஷன் எனக்கு தெரியாது என்று மறுதலித்தவர். ಈ ಪೇತ್ರನವರು ಅಪ್ಪನೆ ಮಾಡಿ ಯೇಸು ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದವರು. இயேசு வேண்டாம் என்று சொல்லி ಯೇಸು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ விட்ட தொழில் மீன் பிடிப்பதற்கு மறுபடியும் சென்றவர். ಅವರು ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದರೋ ಅದೇ ಕೆಲಸ ಮೀನಿನ ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ஆனா ಹೋದರು. கர்த்தர் அவரை விடவில்லை. ಆದ್ರೆ ದೇವರು ಆತನನ್ನು திரும்ப ಬಿಡಲಿಲ್ಲ. அவரை பிடிக்கின்றார். ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಆತನನ್ನು அவரை ಹಿಡಿಯುತ್ತಾರೆ. பிடித்த போது என்ன நடக்கிறது? ಆತನ ಹಿಡಿದಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? 120 பேர்கள் மத்தியில 120 ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இவர் ஒருவராய் இருக்கிறார். ಈತನು ಒಬ್ಬರಾಗಿದ್ದಾರೆ. 12 சீசர்கள் மத்தியில 12 ಶಿಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இவர் ஒருவராய் இருக்கிறார். ಈತನು ಒಬ್ಬರಾಗಿದ್ದಾರೆ. இங்க நீங்க கவனித்து பாருங்கள். ಇಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡಿ. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ 2ನೇ ಅಧ್ಯಾಯವು 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ ஆமென் ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பேதுரு ಈ ಪೇತ್ರನು கர்த்தர் வேண்டாம் என்று ஓடினவர். ದೇವರು ಬೇಡ ಅಂತ ಓಡಿದವರು. பலவானாய் இருந்தவர் ಬಲವಂತವನಾಗಿದ್ದವರು பலகீனனா ஓடுகிறார். ಬಲಹೀನತನಾಗಿ ஆனா ಓಡುತ್ತಾರೆ. கர்த்தர் ಆದ್ರೆ ದೇವರು மறுபடியும் பலவானாய் அழைக்கிறார். ಮತ್ತೊಮ್ಮೆ ಸಾರಿ ದೇವರು ಬಲವಂತನಂತ என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்லி ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಿಯಾ, ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಿಯಾ ಅಂತ ಹೇಳಿ அவர் கையில இந்த கனமான பொறுப்பை கொடுக்கிறார். ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಘನವಾದ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು இங்க நீங்க ಕೊಡುತ್ತಾರೆ. படிக்கும்போது ಇಲ್ಲಿ ನೀವು இந்த ಓದುವಾಗ அப்போஸ்தலர் 2:14 பார்க்கும்போது ಅಪೊಸ್ತಲರ 2:14 ನೋಡುವುದಾದರೆ 12 பேர் இருக்கிறாங்க. 12 ಜನರು ಇದ್ದಾರೆ. அதுல 11 பேர் அமைதியா இருக்கிறாங்க. ಅದರಲ್ಲಿ 11 ಜನರು ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿದ್ದಾರೆ. ஒருத்தர் மட்டும் எழும்புறார். ಆದ್ರೆ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತಾರೆ. சத்தத்தை உயர்த்தி பேசுறார். ಅಲ್ಲಿ ಶಬ್ದವನ್ನು ಹಾಕಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்க பேசுறாரு? ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರು? எருசலேமிலே பேசுறார். ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ எருசலேம் ಮಾತನಾಡಿದರು. எப்படிப்பட்ட இடம்? ಯೆರೂಸಲೇಮ್ ಯಾವ ರೀತಿಯಾದ என் ಸ್ಥಳವು? தேவனை துன்பப்படுத்தின இடம். ನನ್ನ ದೇವರನ್ನು ದುಃಖಪಡಿಸಿದಂತ சீசர்களை அல்லாடும்படி சிதறி போகும்படியான செய்த இடம். ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಅಲ್ಲಾಡುವಂತೆ ಚದರಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡಿದಂತ ಸ್ಥಳವು. என் கர்த்தரை அவமானப்படுத்தின இடம். ನನ್ನ ಕರ್ತನನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸಿದಂತ ಸ್ಥಳವು. என் ஆண்டவரை சிலுவையில் அறையும்படியாய் தீர்ப்பு கொடுத்த இடம். ನನ್ನ ದೇವರನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಒಡೆಯುವಂತೆ ತೀರ್ಪು ಕೊಟ್ಟಂತ ಸ್ಥಳವು. கர்த்தரை குறித்து பேசக்கூடாதபடிக்கு அங்க எழும்பின ஒரு இடம். ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡಬಾರದಂತ ಎದ್ದಿದಂತ ಒಂದು ಸ್ಥಳವು. அந்த இடத்துல எழும்பி ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದ್ದು இவர் பிரசங்கம் பண்றார். ಇವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. இவருடைய பிரசங்கத்துல ಇವರ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ அந்த 2ஆம் அதிகாரம் 41 நீங்க பார்க்கும் பொழுது 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 41ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அவருடைய பிரசங்கத்துல ಆತನ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ಅಲ್ಲಿ ಸುಮಾರು 3000 எத்தனை பேருங்க? சொல்லுங்க எத்தனை பேருங்க? ಎಷ್ಟು ಜನರೇ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேருங்க? ಎಷ್ಟು ಜನರೇ? எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி? ಎಷ್ಟು ಜನರು ಶಬ್ದವನ್ನು 3000 பேர் 3000 ಜನರು ஒரே பிரசங்கத்துல ಒಂದೇ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 3000 ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13ஆம் வசனத்தை படியுங்கள். 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು முதல் பேதுரு என்ன தொழில் இருந்தார்? ಮೊದಲು ಪೇತ್ರನು ಯಾವ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದ್ದರು? மீன் பிடிக்கிற தொழிலாய் இருந்தார். ಅಲ್ಲಿ ಮೀನು ಹಿಡಿಯುವ ಕೆಲಸದಲ್ಲಿ ஆனா ಇದ್ದರು. இரண்டாவதரை பார்க்கும் பொழுது ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ படிப்பறிவு இல்லாதவர். ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ நல்லா ಇಲ್ಲದವರು. கவனிங்க, படிப்பறிவு இல்லாதவர் ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ஒரே ಇಲ್ಲದವರು பிரசங்கத்துல ಒಂದೇ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 3000 ಜನರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದರು. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ಅಪೊಸ್ತಲರ 4ನೇ ಅಧ್ಯಾಯವು 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்கே இவரை பார்த்தீங்கன்னு சொன்னா ಅಲ್ಲಿ ಆತನನ್ನು ಕುರಿತು ನೋಡುವುದಾದರೆ படிங்க 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்கள் அநேக விசுவாசித்தார்கள். அவர்களுடைய துறை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதல் 3000 பேரு, ಮೊದಲು 3000 ಜನರು, இப்ப 5000 பேரு. ಈಗ 5000 ಜನರು. இதுக்கு காரணம் என்ன? ಇದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ஏன் இந்த 5000 பேர்?
ಯಾಕೆ 5,000 ಜನರು 3000 பேர் 3,000 இவர் ಜನರು ஒன்று பலவானாய் மாறுகிறார். ಈತನು ಒಂದು ಬಲವಂತವನಾಗಿ எப்படிப்பட்ட ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. பலவான்? ಯಾವ ರೀತಿಯಾದ ಬಲವಂತನು? இந்த 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ಈ 4ನೇ ಅಧ್ಯಾಯವು 8ನೇ ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்ப பரிசுத்த ஆவியானவர் இவருக்குள்ள வந்தாரோ ಯಾವಾಗ ಪೇತ್ರನ ಒಳಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನವರು ಬಂದರೋ அப்போதே இவர் பலவானாய் மாறுகிறார். ಅವಾಗಲೇ ಈತನು ಬಲವಂತವನಾಗಿ பக்கத்துல ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ பரிசுத்த ஆவி உனக்குள் வந்தால் ಪವಿತ್ರಾತ್ಮನವರು ನಿನ್ನೊಳಗೆ நீ ಬಂದರೆ பலவானாய் மாறுவாய். ಬಲವಂತವನಾಗಿ உன்னை ಮಾರ್ಪಡುವಿ. கொண்டு முடியாததெல்லாம் முடித்து காட்டுவார். ನಿನ್ನ ನಿಟ್ಟು ಹಾಕದೇ ಇರುವುದನ್ನು ಹಾಕುವಂತೆ ಮಾಡುವರು. உன்னை கொண்டு ஆகாததெல்லாம் ஆக செய்வார். ನಿನ್ನಿಂದ ಹಾಕದೇ ಇರುವುದನ್ನು ಆಗುವಂತೆ உன்னை ಮಾಡುವರು. கொண்டு நடக்காதெல்லாம் நடத்தி ನಿನ್ನ காட்டுவார். ನಿಟ್ಟು ನಡಿಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವುದನ್ನು ஏனென்றால் ಯಾಕಂದರೆ இது பரிசுத்த ஆவியானவர். ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನವರು. அதே அத்தியாயம் 31வது வசனத்தை பாருங்க. ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 31ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. சீக்கிரமாய் படிங்க. ಬೇಗ ಹೋದ್ರಿ. அவங்க எல்லோரும் ஜெபம் பண்ணின போது அவங்க கூடியிருந்த இடம் அசைந்தது. அவங்க எல்லோரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென், ಆಮೆನ್. அவங்க எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று ಅವರು ಎಲ್ಲರೂ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಭರಿತರಾಗಿ இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பக்கத்தை பார்த்து கேளுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ உனக்குள்ள ಕೇಳಿರಿ. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ನಿನ್ನೊಳಗೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ಇದ್ದಾರಾ? நீ பலவானா? ನೀನು ಬಲವಂತನ? நீ பிசாசை துரத்துவியா? ನೀನು ಸೈತಾನನ್ನು உனக்கு அந்த ಓಡಿಸುವಿಯಾ? தைரியம் இருக்கிறதா? ನಿನಗೆ ಆ ಧೈರ್ಯವಿದೆಯಾ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அவர் சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, அப்போஸ்தலர் நாட்களிலே ಅಪೊಸ್ತಲರ மேல் ದಿನಗಳಲ್ಲಿ வீட்டுல எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಮೇಲಿನ ಅಂತಸ್ತಿನ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡಿದ್ದಾರೆ. நல்லா கவனிங்க, மேல் வீட்டுல கூடி இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಮೇಲಿನ ಅಂತಸ್ತು ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡಿದ್ದಾರೆ. கிட்டத்தட்ட 120 பேர் கூடி இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಸುಮಾರು 120 ಜನರು ಕೂಡಿದ್ದಾರೆ. 120 பேரும் அபிஷேகத்தில் நிரப்புகிறார்கள். ಅಲ್ಲಿ 120 ಜನರು ಪವಿತ್ರಾತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬುತ್ತಾರೆ. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் உண்டாகிறது. ಅಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಆಶ್ಚರ್ಯವೂ இது ಉಂಟಾಗುತ್ತದೆ. என்னடா இது பாஷை? ಇದು ಏನು ಭಾಷೆ ಇದು? இப்படி இவர்கள் ಈ பேசுகிறார்கள். ರೀತಿಯಾಗಿ நம்முடைய ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கோத்திரம் என்ன? ನಮ್ಮ ಗೋತ್ರ நம்ம வழிமுறை என்ன? ನಮ್ಮ ஆனா ದಾರಿ இவர்கள் இப்படி பேசுகிறார்களே. ಇವರು ಹೀಗೆ பரிசுத்த ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது ಪವಿತ್ರಾತ್ಮನವರು ನಿಮ್ಮೊಳಗೆ நீங்க ಬರುವಾಗ பூரண பலனடைவீர்கள். ನೀವು ಸಂಪೂರ್ಣ ಬಲವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. உலகத்தின் முடிவு பரியந்தம் ಆ ಭೂಲೋಕದ ಕಟ್ಟಕಡೆಯವರೆಗೂ கர்த்தருக்கு நீங்க சாட்சிகளாய் ನೀವು இருப்பீங்க. ದೇವರಿಗೆ நீங்க ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವಿರಿ. மனுஷருக்கு சாட்சியா இருக்கிறீங்களா இல்லையோ, ಮನುಷ್ಯರಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀರಾ கர்த்தருக்கு ಇಲ್ಲವೋ? சாட்சிகளாய் இருப்பீங்க. ಆಗ ದೇವರಿಗೆ அப்ப கர்த்தருக்கு ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವಿರಿ. சாட்சியா இருந்தா ಹಾಗಾದರೆ ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದರೆ உன்னை சுற்றி இருக்கிற மனுஷர்களுக்கு கர்த்தர் சாட்சியை ನಿನ್ನ காட்டுவார். ಸುತ್ತಲಿರುವ ಮನುಷ್ಯರಿಗೆ ನಿನ್ನನ್ನು ದೇವರು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ತೋರಿಸುವರು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஸ்தேவான் கர்த்தருக்கு முன்பாக நின்னுக்கும் போது ಸ್ತೆಫನೊಬ್ಬರು ದೇವರಿಗೆ ಮುಂದಾಗಿ தைரியமா ನಿಂತಿರುವಾಗ கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது ಅಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿ ದೇವರ அவரை ವಾಕ್ಯವನ್ನು கல்லெறிந்து ಹೇಳುವಾಗ கொன்றார்கள். ಆತನನ್ನು ಕಲ್ಲನ್ನು ಎಸೆದು ಕೊಲೆ அவர் ಮಾಡಿದರು. சொல்லுகிறார், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என் நேச குமாரனை நான் பார்க்கிறேன், ನನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನನ್ನು என் ஆவியை ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನ ಆವಿಯನ್ನು மரணத்தை ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. குறித்து அவர் பயப்படவில்லை, ಅವರು ಮರಣವನ್ನು ಕುರಿತು சாவதை குறித்து ಭಯಪಡಲಿಲ್ಲ. பயப்படவில்லை, ಅಲ್ಲಿ ಸಾಯುವುದನ್ನು தைரியத்தோடு ಕುರಿತು சொல்லுகிறார், ಅವರು என் நேச ಧೈರ್ಯದಿಂದ குமாரனை ಹೇಳುತ್ತಾರೆ, நான் பார்க்கிறேன், ನನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. அவர் என் மேல் பிரியமாயிருக்கிறார், ಆತನು ನನ್ನ ಮೇಲೆ என் ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾನೆ. ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு ನನ್ನ கொடுக்கிறேன். ಆವಿ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானா ನಿನ್ನೊಳಗೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಇರುವುದಾದರೆ கண்ட கண்ட பேச்சுகள் வராது, ಬೇಡವಾದ ಮಾತುಗಳು கண்ட ಬರೋದಿಲ್ಲ. கண்ட இடத்துக்கு ஓட மாட்டீங்க, ಬೇಡವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಓಡೋದಿಲ್ಲ. கண்ட கண்ட நபர்களை வேறு விதமாய் சித்தரிக்க மாட்டீர்கள். ನೀವು ಬೇಡವಾದ ಮನುಷ್ಯರನ್ನು ಕುರಿತು ನೀವು உன் ಚಿತ್ರಿಸೋದಿಲ್ಲ. குடும்பத்துக்கு உன்னை சார்ந்தவர்களுக்கு உன் சபைக்கு உன்னை சுற்றிகளுக்கு நீ சாட்சியா ನಿನ್ನ இருப்பாய். ಕುಟುಂಬಕ್ಕೂ ನಿನ್ನ ಸಾರಿರುವವರೆಗೂ ನೀನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, சொல்லுங்க ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இல்ல தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ಇಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇಳುತ್ತದೆ, தூங்கினால் தரித்திரனாவாய், ನಿದ್ದೆ ಮಾಡಿದರೆ ನೀನು ದರಿದ್ರನಾಗುವಿ, சோம்பேறியாவாய், ನೀನು உன் ಸೋಂಬೇರಿಯಾಗುವಿ. வீட்டுக்குள்ள பிசாசு பூந்துருவான், ನಿನ್ನೊಳಗೆ ಶೈತಾನನು உன் நிமித்தம் தான் குடும்பத்துல கலக்கம் உண்டாகும். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತನೇ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಳವಳ ಉಂಟಾಗುತ್ತದೆ.
ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவிக்கேறிய கூட்டமாக கட்டப்பட வேண்டும். ನೀವು ನಾವು ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಕೂಟಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. என் வீட்ல பேய் நடமாடுது, ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ದೆವ್ವ ನಡೆದಾಡುತ್ತಿದೆ, என் வீட்டுக்கார மேல பேய் இருக்கு, ನನ್ನ ಗಂಡನ ಮೇಲೆ ದೆವ್ವವಿದೆ, என் பிள்ளை வந்து கோபமா சண்டை போடுறான், ನನ್ನ ಮಗನು ಬಂದು ಕೋಪವಾಗಿ ಜಗಳ ಮಾಡುತ್ತಾನೆ, அப்ப நீயும் பேயா தான் இருப்ப. ಆಗ ನೀನು ದೆವ್ವವಾಗಿನೇ ಇರುವಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவியான இருக்கிற இடத்துல பேய்களுக்கு என்னையா நடமாட்டம்? ಅಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೆವ್ವಗಳಿಗೆ ಏನೆಯೇ ನಡೆದಾಟವು ಅಲ್ಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க. ஆமென். ಆಮೆನ್. பரிசுத்த ஆவியான இருக்கிற இடத்துல மற்றவனுக்கு என்னையா வேலை? ಅಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮತ್ತೊಬ್ಬನಿಗೆ ಏನೆಯ ಕೆಲಸ? பாருங்க, அவர் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் துதிக்கும் பொழுது புறஜாதிகள்லாம் பரிசுத்த ஆவியை தொட்டார்ந்த வேதம் சொல்லுகிறது. ನೋಡ್ರಿ, ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೂ ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗಲೂ ಅನ್ಯ ಜನರನ್ನು ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ಮುಟ್ಟಿರಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப நீ ஜெபம் பண்ணும்போது உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்கிற அசுத்த ஆவியை துரத்த மாட்டாரா? ಹಾಗಂದ್ರೆ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ಅಲ್ಲಿರುವಂತ ದೆವ್ವವನ್ನು ಓಡಿಸೋದಿಲ್ಲವಾ? ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். ಸಮೀಪದಲ್ಲಿ ಒಂದು ಸೇವಕರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. அப்பொழுது அவர் சொன்னார், ಆಗ ಅವರು ಹೇಳಿದರು, ஐயா, ಅಯ್ಯ, நான் சொல்றது நிஜமா பொய்யான்னு எனக்கு தெரியல, ನಾನು ಹೇಳುವುದು ನಿಜಾನ ಸುಳ್ಳಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஒரு குடும்பத்தார் என்னோடு பேசும்போது கண்ணீரோடு சொன்னார்கள். ಆದ್ರೆ ಒಂದು ಕುಟುಂಬದವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗ ಕಣ್ಣೀರಿಂದ ಹೇಳಿದರು. எப்படின்னு சொன்னா, ಹೇಗಂದರೆ அந்த பெண்ணுக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், ಆ ಹೆಣ್ಣಿಗೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ, அபிஷேகத்துல நிரம்பினார்கள், ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ತುಂಬಿದರು, அந்நிய பாஷையில பேசினார்கள், ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರು, கொஞ்ச நேரத்துல சபையில எழுந்து தரிசனம் சொன்னார்கள். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು ದರ್ಶನವನ್ನು ಹೇಳಿದರು. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சாட்சி சொல்லி விட்டு போயிட்டாங்க. ಅವರು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೋದರು. அந்த பெண்ணை குறித்து ಆ ಹೆಣ್ಣನ್ನು என் ಕುರಿತು சபையில வர இன்னொரு பெண் வந்து என்கிட்ட பேசுறாங்க. ನನ್ನ ಸಭೆಗೆ ಬರುವಂತ ಇನ್ನೊಂದು ಹೆಣ್ಣವರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. என்னன்னா, ಏನೆಂದರೆ இந்த அம்மா இன்னொரு ஊழியக்காட்ட போய் ಈ இருக்கிறாங்க. ಅಮ್ಮನವರು ಇನ್ನೊಂದು ಸೇವಕರ ಬಳಿಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. அந்த ஊழியக்கார் ஜெபம் பண்றாரு. இப்போ ಆ ಸೇವಕರು ಈಗ ಪ್ರಾರ್ಥನೆ அவர் ಮಾಡುತ್ತಾರೆ. தீர்க்கதரிசி சொல்லுகிறவர், ಈಗ ಅವರು ಪ್ರವಾದನೆ வெளிப்பாடுகளை காண்கிறவர், ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ನೋಡುವಂತವರು, பிசாசுகளை துரத்துகிறவர். ಅಲ್ಲಿ ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸುವಂತವರು. அவர் எப்படி துரத்துவார்? ಅವರು ಹೇಗೆ ಓಡಿಸುವರು? ஒரு மேல ஒரு பேய் வந்திருக்குன்னா ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಒಂದು ದೆವ್ವ ಬಂದಿದೆ ಅಂದರೆ அந்த பேய் அந்த சரீரத்திலிருந்து துரத்த மாட்டாரு. ಆ ದೆವ್ವವನ್ನು ಅವರ ಶರೀರದಿಂದ ಓಡಿಸೋದಿಲ್ಲ. இன்னொருத்தர் மேல அந்த பேயை வர வச்சு ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ಆ ದೆವ್ವವನ್ನು ಬರಗೊಳಿಸಿ அந்த நபர் மூலமாக பேச வைக்கிறது. ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಮುಖಾಂತರ ಮಾತನಾಡಿಸಿಡುವುದು. இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ಈಗ ಅಮ್ಮನವರು இந்த அம்மா ಹೇಳ್ತಾರೆ, அந்நிய பாஷை பேசுறாங்க, ಈ ಅಮ್ಮ ಅನ್ಯ ಭಾಷೆ தீர்க்கதரிசனம் ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, உரைக்கிறாங்க, ಪ್ರವಾದನೆಯನ್ನು வெளிப்பாடு ಹೇಳುತ್ತಾರೆ, காண்றாங்க, ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ, சபையில வந்து சாட்சியா பேசுறாங்களே. ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ அப்ப ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இவங்களுக்குள்ள இன்னொரு சரீரத்துல இருக்கிற பேய் எப்படி இவங்களுக்குள்ள வரும்? ಹಾಗಂದರೆ ಇವರ ಒಳಗೆ ಇನ್ನೊಂದು ಶರೀರದಿಂದ ಬರುವಂತ ದೆವ್ವವು ಹೇಗೆ ಇವರ ಶರೀರದ ಒಳಗೆ ಬರುತ್ತದೆ? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது ஐயா. ನನಗೆ ತುಂಬಾ ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಆಗಿದೆಯಾ? உங்க முன்னால அவங்க சாட்சி சொன்னாங்களே. ನಿಮ್ಮ ಮುಂದೆ ತಾನೇ ಅವರು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿದರು. ஹalleluya. ஹalleluya. தயவு செய்து சொல்லுகிறேன், ದಯವಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇನೆ, தயவு செய்து சொல்லுகிறேன், ದಯವಿಟ್ಟು ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை, ನೀವು ಒಂದು ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಒಂದು ದೇವರ அந்நிய ಮಕ್ಕಳು, பாஷையில கர்த்தரோடு பேசுகிற தேவ பிள்ளை, ಅನ್ಯ ಭಾಷೆಯೊಂದಿಗೆ ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವ தரிசனங்கள் காண்கிற தேவ பிள்ளையே, ದರ್ಶನವನ್ನು ನೋಡುವಂತ ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ, ஏமாந்து போகாத. ನೀನು ಯಾಮಾರಿ உன் நிமித்தம் குடும்பம் அழிஞ்சு போகும். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತ ಕುಟುಂಬವು ಹಳಿದು உன் ಹೋಗುವುದು. நிமித்தம் குடும்பம் ஆமை கெட்டு சீரழிஞ்சு போய்விடும். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬವು ಕೆಟ್ಟಿ ಚದರಿ ಹೋಗುವುದು. உன் மேல அந்த அசுத்தாவி வருகிறது என்றால் ನಿನ್ನ ಮೇಲೆ ಆ ದುರಾತ್ಮವು ಬರುವುದು. அது உண்மையான ஆமை பரிசுத்தாவியான அங்க இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ನಿಜವಾದ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. இந்த ஆவிதான் உன்கிட்ட பரிசுத்தாவி இருக்கிறது மேல நடிக்கிறான். ಈ ದುರಾತ್ಮವೇ ನಿನ್ನ ಬಲೆಯಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಇರೋ ತರ ನಟಿಸುತ್ತಾನೆ. உண்மையான பரிசுத்தாவி உன்கிட்ட இருக்குமானால் ನಿಜವಾದ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ನಿನ್ನ ಬಲೆಯಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ இன்னொரு சரீரத்து மேல இருக்கிற பேய் உன் சரீரத்துக்குள்ள வர்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ಇನ್ನೊಂದು ಶರೀರ ಮೇಲಿರುವಂತ ದುರಾತ್ಮವು ನಿನ್ನ ಶರೀರ ಮೇಲೆ ಬರುವುದಕ್ಕೆ ದೇವರು அந்த ಅನುಮತಿಸುವುದಿಲ್ಲ. பரிசுத்தாவியானவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ಅಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. அப்படி உனக்குள்ள அந்த ஆவி கெட்ட ஆவி உனக்குள்ள வரும் என்றால் ಹಾಗಂದರೆ ಆ ಕೆಟ್ಟ ದುರಾತ್ಮವು ನಿನ್ನ ಮೇಲೆ நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டுல அந்த ஆவி நடமாடும். ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಆ ಮನೆಯೊಳಗೆ ಆ ದುರಾತ್ಮವು ನಡೆದಾಡುವುದು. ஆனா நீ பார்க்கும்போது கர்த்தரை போல தெரியும், ಆದ್ರೆ ನೀನು ನೋಡುವಾಗ ದೇವರ ಹಾಗೆ பரிசுத்த ಕಾಣುವುದು. தூதர்களை போல இருக்கும். ಪವಿತ್ರ ದೂತರ ಹಾಗೆ ಕಾಣುವುದು. ஏன்னா நீ இயேசு பிள்ளைன்னு மற்றவங்களுக்கு சொல்லணும். ಯಾಕಂದರೆ ನೀನು ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳಂತ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳಬೇಕು. இவன் இருந்து அப்படி தோற்றங்களை காண்பித்து ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ
ರೀತಿಯಾದ ರೂಪಗಳನ್ನು ತೋರಿಸಿ உன் குடும்பத்தை அழிச்சிருவான், ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು கணவனை பிரிச்சிருவான், ಗಂಡನನ್ನು ದೂರ மனைவியை ಮಾಡುವನು, பிரிச்சிருவான், ಹೆಂಡತಿಯನ್ನು ದೂರ பிள்ளைகளை ಮಾಡುವನು, பிரிச்சிருவான், ಮಕ್ಕಳನ್ನು ದೂರ வீடு விருத்திக்கு ಮಾಡುವನು, வராது. ಕುಟುಂಬವು நீ ಅಭಿವೃದ್ಧಿಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. எந்த காரியம் செய்தாலும் நிம்மதி விருத்தி வராது. ಯಾವ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರೂ ಅಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗೋದಿಲ್ಲ, ನೆಮ್ಮದಿ உன் ಉಂಟಾಗೋದಿಲ್ಲ. சரீரத்துல ஆட்டோமேட்டிக் பலவீனங்கள் வந்து ನಿನ್ನ விடும். ಶರೀರದಲ್ಲಿ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಬಲಹೀನತೆಗಳು உன்னால் அந்த பலவீனத்தை தாங்க முடியாது. ಬಲಹೀನತೆಯನ್ನು ತಾಳಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஏமாற்றுகிற இடத்தில் போய் நீங்க அமர்ந்து ஏமாந்து போய் விடாதீர்கள். ಯಾಮಾರಿಸುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ನೀವು ಯಾಮಾರಬೇಡಿರಿ. உனக்குள்ள கர்த்தர் இருப்பாரானால் ನಿನ್ನೊಳಗೆ ಕರ್ತನು ಇರುವುದಾದರೆ நீ ஏமாற மாட்டாய். ಯಾಮಾರುವುದಿಲ್ಲ. ஏமாற்றது கர்த்தர் விட மாட்டாய். ಯಾಮಾರುವುದಕ್ಕೆ ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீ பலனடைவ. ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬರುವಾಗ ನೀನು ಬಲಗೊಳ್ಳುವಿ. நீ பலனடைறது இல்லாம ನೀನು ಬಲಗೊಳ್ಳುವ உன் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் பலனடையும்படி ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ ಬಲಗೊಳ್ಳುವಂತೆ உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை உன் பிள்ளைகளுக்கும் உன் கணவனுக்கும் உன் மனைவிக்கும் உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அத்தைக்கு மாமியாருக்கு மாமனாருக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு அக்காவுக்கு தங்கச்சி சகல ஜனத்துக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அசைவாடுவார். ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ಪವಿತ್ರಾತ್ಮನವರು ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಇಳಿದು ಆತನು ಸಂಚರಿಸುವರು. அந்த முழங்கால் யுத்தம் கர்த்தர் பார்க்கிறார். ಆ ಮೊಣಕಾಲಿನ ಯುದ್ಧವನ್ನು ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಮತ್ತೆ ಯೋಹಾನವರು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ நாட்கணக்காய் வருஷம் கணக்காய் அம்மை சம்பாதனை பண்ணி கொண்டு ஒரு சப்பானியை சுகமாக்குறார்கள். ಅಲ್ಲಿ ದಿನಗಳಾಗಿ ತಿಂಗಳಾಗಿ ವರ್ಷಗಳಾಗಿ ಕುಳಿತಿರುವಂತ ಒಂದು ಚಪ್ಪಾನಿಯನ್ನು ಅಲ್ಲಿ ಸುಖಪಡಿಸುತ್ತಾರೆ. கையும் களமாய் பாவம் செய்யப்பட்ட ஒரு பெண்மணி வழி இல்லாமல் கர்த்தரின் பாதத்தில் விழுந்தபோது ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಾದವಳು ಓಡಿ ಬಂದು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದಾಗ இயேசுவின் நாமே மகிமை உள்ள வல்லமை அந்த பாவத்தை மன்னிக்கிறது. அவள் சமாதானத்தோடு எழும்பி போகிறாள். ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯವು ಆಕೆ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಆಕೆಯು ಎದ್ದು ಸಮಾಧಾನದಿಂದ 12 வருஷமாய் பெரும்பாடுபட்ட பெண்மணி ಅಲ್ಲಿ 12 ವರ್ಷವು ದೊಡ್ಡ ಪಾಡನ್ನು ரத்த போக்கினால் வந்தபோது ರಕ್ತ ಕುಯಿಸುವಿಕೆಯಿಂದ இயேசுவுக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவி என்கிற வல்லமை ಯೇಸುವಿನ ಒಳಗೆ ಇದ್ದಂತ ಪವಿತ್ರಾತ್ಮವು புறப்பட்டு போய் அந்த பெண்ணை தொட்டவுடனேயே ಅದರ ಹೊರಟು ಹೋಗಿ ಆ ಹೆಣ್ಣನ್ನು ಮುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ அவளுக்குள் இருந்த பெரும்பாடு உள்ள ரத்த வழிமுறை நின்று விட்டது. ಆಕೆಯೊಳಗೆ ಇದ್ದಂತ ಹೋರಾಟವು ನಿಂತು ಹೋಯಿತು. அப்படி என்றா உன் முழங்கால் யுத்தம் அப்ப உனக்கு பொய்யாகுமா? ಹಾಗಂದರೆ ನಿನ್ನ ಮೊಣಕಾಲಿನ ಯುದ್ಧವು ನಿನಗೆ ಸುಳ್ಳಾಗುವುದಾ? நீ கர்த்தரோடு ನಿನ್ನ இருப்பாயானால் ದೇವರ ಸಂಗಡ ಇರುವುದಾದರೆ கர்த்தர் உன்னோடு இருப்பார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವರು. உன்னோடு இருக்கிற கர்த்தர் ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವಂತ உன் ಕರ್ತನು குடும்பத்துக்குள்ள ನಿನ್ನ இருப்பார். ಕುಟುಂಬದ ಒಳಗಿರುವರು. உன் பிள்ளைகளுக்குள்ள ನಿನ್ನ இருப்பார். ಮಕ್ಕಳ ಒಳಗಿರುವರು. கடந்த 3 மாதங்களா நான் பார்க்கிறேன். ಕಳೆದ 3 ತಿಂಗಳಾಗಿ ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. சபைக்குள்ள ஒரு சில காரியங்களை நான் பார்க்கிறேன். ಸಭೆಯೊಳಗೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு சில நபர்களை நான் பார்க்கிறேன். ನಾನು ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಕೆಲವರ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. என் குடும்பத்தை நான் பார்க்கிறேன். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. சில போராட்டங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. ಕೆಲವೊಂದು ಹೋರಾಟಗಳು ಹೆಚ್ಚುತ್ತಾನೆ ಬಂತು. நேற்று இரவு நான் உட்கார்ந்து வசனத்தை தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ರಾತ್ರಿ ನಾನು ಕುಳಿತು ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ கர்த்தர் திடீரென்று பால்கனியை திறந்து வெளியே போ சொன்னார். ತಕ್ಷಣ ದೇವರು ಬಾಲ್ಕನಿಯನ್ನು ತೆರೆದು ಹೊರಗೆ ಹೋಗಂತ ಹೇಳಿದರು. அப்ப வெளியே போகும் பொழுது ಆಗ ಹೊರಗೆ ಹೋದಾಗ கர்த்தர் சொல்றார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் கண்களை மூடி ನಿನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ என் மகிமையினால உன் கரங்களை உயர்த்தி ನನ್ನ ಮಹಿಮೆಯಿಂದ ನಿನ್ನ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ என் கண்கள் தெளிவா தெரியட்டும் என்று சொல்லு. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕಾಣಲಿ ಅಂತ ಹೇಳು. அப்ப கண்களை திறந்து பார்த்தபோது ಆಗ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದು ನೋಡಿದಾಗ வானத்திலிருந்து தள்ளப்பட்ட சாத்தான் ಆಕಾಶದಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಶೈತಾನನು அவனுடைய கூட்டத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். ಅವನ ಗುಂಪನ್ನು ದೇವರು ತೋರಿಸಿದರು. என்ன ஆண்டவரே கேட்கும் பொழுது ಏನು ದೇವರಂತ ಕೇಳಿದಾಗ இவன்தான் ಇವನೇ தனக்கு கொஞ்ச காலம் இருக்கு என்று சொல்லி ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ சபைக்குள்ள புகுர பார்க்கிறான். ಸಭೆಯಲ್ಲಿ ನುಗ್ಗುವುದಕ್ಕಾಗಿ ஆனா சபைக்குள்ள புகுர முடியவில்லை. ಆದ್ರೆ ಸಭೆಯೊಳಗೆ ஆனா ನುಗ್ಗಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ. குடும்பங்களுக்குள்ள புகுருகிறான். ಆದ್ರೆ ಕುಟುಂಬದ ಒಳಗೆ சில நீ ನುಗ್ಗುತ್ತಾನೆ. நேசிக்கிற பிள்ளைகளுக்குள்ள புகுருகிறான். ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಮಕ್ಕಳ ಒಳಗೆ ನುಗ್ಗುತ್ತಾನೆ. உன் குடும்பத்தை அழிக்க பார்க்கிறான். ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಅಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ சபையில பிரிவினைகளை கொண்டு வர பார்க்கிறான். ಸಭೆಯೊಳಗೆ ಬೇರ್ಪಡುವಿಕೆಯನ್ನು ತರುವುದಕ್ಕಾಗಿ ನೋಡುತ್ತಾನೆ. இதோ இவன்தான் என்று சொல்லுகிறான். ಇಗೋ ಇವನೇ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ಆಗ ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿದೆ, ಇದಕ್ಕೆ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? ஆவியானவர் சொல்லுகிறார், ಪವಿತ್ರಾತ್ಮನವರು பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ಪವಿತ್ರಾತ್ಮನವರು ಬರುವಾಗ பலனடைந்து ನಾನು ಬಲಗೊಂಡು உலகமெங்கும் ಭೂಲೋಕದ சாட்சியாய் இருப்பார்கள் என்பதை சொல்லு. ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇದ್ದೇನಂತ ಹೇಳು. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya.
உடனே பால்கனியில முழங்கால் படியிட்டு ತಕ್ಷಣ ಬಾಲ್ಕನಿಯಲ್ಲಿ ಮೊಣಕಾಲನ್ನು என் ಹಾಕಿದೆ. சபைக்குள்ள யார் கால் வைக்கிறார்களோ ನನ್ನ ಸಭೆಯೊಳಗೆ ಯಾರು ಕಾಲಿಡುತ್ತಾರೋ, சிறியவராய் இருக்கட்டும், ಚಿಕ್ಕವರಾಗಿರಲಿ, வாலிபராய் இருக்கட்டும், ಯೌವನಸ್ಥರಾಗಿರಲಿ, வயதானவளாய் இருக்கட்டும், வயசாದವರಾಗಿರಲಿ, கணவனா மனைவியாய் இருக்கட்டும், ಗಂಡನಾಗಲಿ, ಹೆಂಡತಿಯಾಗಲಿ, யாராய் இருந்தாலும் சரி, ಯಾರಾಗಿದ್ರೂ இயேசுவை அறியாதவர்களாய் இருந்தாலும் சரி, ಯೇಸುವನ್ನು ತಿಳಿಯದವರಾಗಿದ್ರು ಸರಿ, என் கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்த ஆவி ஒவ்வொருவரையும் தொட வேண்டும். ನನ್ನ ಕರ್ತನಾದ ದೇವರ ಪವಿತ್ರ ಆತ್ಮವು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು. இதுவரையிலும் ஆளுகை செய்த இந்த பொல்லாதாவிகள் ಇಲ್ಲಿ ತನಕ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದಂತ ಈ ದುರಾತ್ಮಗಳು அவர்கள் சரீரங்களை விட்டு ஓடணும். ಅವರ ಶರೀರಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நான் வெளியே வராண்டாவுல பால்கனியில அம்மை முழங்காடு பண்ணிட்டு கண்ணீர் மழுக ஜெபித்த போது ಆ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ವರಂಡದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲಿಟ್ಟು ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ எலியா ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி வந்தது. ಎಲಿಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ಆಕಾಶದಿಂದ ಬೆಂಕಿ ಬಂತು. பலிபீடத்தை செப்பனிட்டு அம்மே கனமான ஒரு வெற்றியை கொடுத்தது. ಅಲ್ಲಿ ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಘನವಾದ ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿತು. சத்தம் எனக்கு கேக்குது, எலியாவின் தேவன் நான் வந்திருக்கிறேன், ಅಲ್ಲಿ ಶಬ್ದವು ಕೇಳಿತದೆ, ನಾನು ಎಲಿಯನ ದೇವರಾಗಿ நான் அக்கினியின் தேவனாய் வந்திருக்கிறேன். ಬೆಂಕಿಯ ದೇವರಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இதோ பார் என்று சொல்லுகிறார். ನೋಡು ಅಂತ ಹೇಳಿದರು. சபையை சுற்றிலும் ஒரு அக்கினி எரிகிறதை நான் கண்டேன். ಸಭೆ ಸುತ್ತಲೂ ಒಂದು ಬೆಂಕಿ ಉರಿಯುವುದನ್ನು ನೋಡಿದೆ. இங்க வந்திருக்கிற உங்க வீடுகளுக்கு இன்றைக்கு அக்கினி வருகிறது. ಇವತ್ತು ಬಂದಿರುವಂತ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಿಗೆ ಒಂದು ಬೆಂಕಿ நீங்க இங்க ಬರುತ್ತದೆ. இருந்து போகும்போது உங்க வீடுகளுக்குள்ள அக்கினி எரியும். ಇಲ್ಲಿಂದ ನೀವು ಹೋಗುವಾಗ ನಿಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಬೆಂಕಿ நீ ಉರಿಯುವುದು. அக்கினியாய் போக வேண்டும். ನೀನು ಬೆಂಕಿಯಾಗಿ ಹೋಗಬೇಕು. உன்னை சாத்தான் பிடித்து வைத்திருக்கானா? ನಿನ್ನನ್ನು ಸೈತಾನ ಹಿಡಿದಿಟ್ಟಿದ್ದಾನ. உன் தொழில நஷ்டமா? ನಿನ್ನ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ உன் கணவன் பிரிஞ்சு ஓடுகிறானா? ಗಂಡನ ದೂರ ಓಡುತ್ತಾನ. உன் மனைவி பிரிஞ்சு ஓடுகிறாங்களா? ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ದೂರ உன் ಓಡುತ್ತಾಳ. பிள்ளைகள் பாசம் அன்பு காட்டலையா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಲಿಲ್ಲವಾ? கடன் 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 விழுந்து போய் கிடக்கிறாயா? ಸಾಲ 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 ಅಂತ ನೀನು ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ದೀಯಾ? தூக்க வழிமுறை உன்னை பெருகி கொண்டு போகிறதா? ನಿತ್ಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀನು ಹೆಚ್ಚಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀಯಾ? இன்றைக்கு அந்த அக்கினி நீ பார்க்க வேண்டும். ಇವತ್ತು ಆ ಬೆಂಕಿಯನ್ನು ನೋಡಬೇಕು. நீ உண்மையாக செவி கொடுத்து நீ இந்த அபிஷேகத்தை பெறுவாயானால், ನಿಜವಾಗಲೂ ಕಿವಿಗೊಟ್ಟು ಈ ಅಭಿಷೇಕವನ್ನು ನೀನು ಪಡೆಯುವುದಾದರೆ, இந்த பரிசுத்த ஆவியை உனக்குள்ளே கொண்டு வருவாயானால், ಪವಿತ್ರ ಆತ್ಮನನ್ನು ನಿನ್ನೊಳಗೆ ಕರೆತರುವುದಾದರೆ, இனி ஜென்மம் ஜென்மமாய் சாத்தான் உன்னை தொட முடியாது. ಇನ್ನು ಮುಂದೆ ಜನ್ಮ ಜನ್ಮಕ್ಕೂ ಸೈತಾನ ನಿನ್ನನ್ನು நீ ಮುಟ್ಟಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. கிறிஸ்துவின் பலவானாய் இருப்பாய். நீ ಬಲವಂತವನಾಗಿರುವೆ. காது கொடுத்து கேட்காம இந்த சத்தியத்தை விட்டு விட்டால், ನೀನು ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಈ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳದೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ, இந்த சத்தியத்துக்கு நீ இடம் கொடுக்கவில்லை என்றால், ಈ ಸತ್ಯಕ್ಕೆ ನೀನು ಜಾಗ ಕೊಡಲಿಲ್ಲ ಅಂದರೆ, இன்னும் சாத்தான் உன் வீட்டில் கிரியை செய்வான். ಇನ್ನು ಸೈತಾನ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವನು. குடும்ப பிரியம், ಕುಟುಂಬವು மரண ದೂರವಾಗುವುದು. மரண சூழ்நிலை பார்ப்பீர்கள். ಮರಣದ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡುವಿರಿ. சம்பாத்தனை உன் கூடாரத்துக்குள் நிரந்தரமாக நிம்மதியாய் இருக்காது. ಈ ಸಂಪಾದನೆ ನಿಮ್ಮ கூடாரದಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ என் ನಿಂತುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. கண்களுக்கு தெரிகிறது, உங்க தலைகளுக்கு மேல அக்கினி எரிஞ்சு கொண்டு ನನ್ನ இருக்கிறது. ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಕಾಣುತ್ತಿದೆ, ನಿಮ್ಮ ತಲೆಗಳ ಮೇಲೆ ಬೆಂಕಿ என் ಉರಿಯುತ್ತಿರುವುದು. ஆவியானவரை பார்க்கிறேன். ನನ್ನ ಪವಿತ್ರ ಆತ್ಮನನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. இப்போதே ஆரம்பித்து விட்டது உங்க ಈಗಲೇ பக்கத்துல. ಆರಂಭವಾಗಿ உங்க ಬಿಟ್ಟಿದೆ. மேல அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறத நான் ನಿಮ್ಮ ಮೇಲೆ பார்க்கிறேன். ಬೆಂಕಿ ಇಳಿಯುತ್ತಿರುವುದನ್ನು சாத்தானுக்கு ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. இடமில்லை. ಸೈತಾನಿಗೆ ಜಾಗ சாத்தானுக்கு ಇಲ್ಲ. இடமில்லை. ಸೈತಾನನಿಗೆ ಜಾಗ ಇಲ್ಲ. சாத்தானுக்கு இடமில்லை. ಸೈತಾನನಿಗೆ ಜಾಗ சாத்தானுக்கு ಇಲ್ಲ. இடமில்லை. ಸೈತಾನನಿಗೆ ಜಾಗ சாத்தானுக்கு ಇಲ್ಲ. இடமில்லை. ಸೈತಾನನಿಗೆ அசுத்தாவிக்கு ಜಾಗ ಇಲ್ಲ. இடமில்லை. ದುರಾತ್ಮಕ್ಕೆ மாய ಜಾಗ தந்திரங்களுக்கு ಇಲ್ಲ. இடமில்லை. ಮಾಯ ತಂತ್ರಗಳಿಗೆ பொல்லாத ಜಾಗ வலிமைக்கு ಇಲ್ಲ. இடமில்லை. ಬೇಡವನ ரப ஹப ದಾರಿಗೆ ஹப ಜಾಗ ஹப ஹப ಇಲ್ಲ. ஹப ஹப ஓ ரப ஹப 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 அக்கினி 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 அமை குவில் குவிலாய் குவில் குவிலாய் அக்கினி விழுந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சக்கரம் இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன். ಒಂದು ಚಕ್ರವು ಇಳಿದು ಬರುವುದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஓ ஒரு சக்கரம் அப்படியே ரவுண்ட் அடித்து கொண்டு இருக்கிறது. ಒಂದು ಚಕ್ರವು ಹಾಗೆ ಅದು ರೌಂಡ್ ಆಗಿ உன் ತಿರುಗುತ್ತಿದೆ. தலை மேல வருது. ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಬರುತ್ತಿದೆ. மாம்சமான யாவர் மேலே நாவி ஊத்துவேன் என்று சொன்னாரே, ಮನುಷ್ಯರಾದ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನೆಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, அந்த ஆவியான உன் மேல வரா. ಆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ನಿನ್ನ ಮೇಲೆ உன் மேல வரா. ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. 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 உன் மேல வரா. ரப ஹப உன் மேல வந்தா பெற்றுகள் 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 ரிலியூ 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 ரப ஹப 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 பெற்றுகள் இந்த அபிஷேகம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயாக. தேவ பிரசன்னத்தின் ஆவியானவர் அசை 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 வாடுகிறார். தேங்க்யூ. நீ ஏன் புலம்புற? என் மகளே,
ನನ್ನ ಮಗಳೇ, நீ ஏன் புலம்புகிற? ನೀನು ಯಾಕೆ ಗೋಳಾಡುತ್ತೀಯಾ? நீ ஏன் புலம்புகிற? ನೀನು ಯಾಕೆ ಗೋಳಾಡುತ್ತೀಯಾ? நீ புலம்பிக் கொண்டு வந்திருக்கிறாய். ನೀನು ಗೋಳಾಡಿಕೊಂಡು ಬಂದಿದೀಯಾ? நான் அப்படி விட்டு விடுவேனோ? ನಾನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುವೇನೋ? சத்ரு உன் கூடாரத்தில் அமர்வதற்கு நான் விடுவேனோ? ಶತ್ರು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಿಡುವೇನೋ? கணவன் மனைவி பிரிந்திருக்க விடுவேனோ? ಗಂಡ ಹೆಂಡತಿ ದೂರವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ನಾನು உன் கையில ಬಿಡುವೇನೋ? கொடுத்திருக்கிற என் மகிமையை எடுப்பேனோ? ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಮಹಿಮೆಯನ್ನು ತೆಗೆಯುವೇನೋ? உன்னை கொண்டு ஆளுகை செய்வேன். ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ನಾನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವೇನೋ? உன்னை கொண்டு என் மகிமை வெளிப்படும். ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ನನ್ನ ಮಹಿಮೆ நீ ಪ್ರಕಟವಾಗುವುದು. சாதாரணப்பட்ட பெண் அல்ல. ನೀನು ಸಾಧಾರಣವಾದ ಹೆಣ್ಣಲ್ಲ. சாதாரண பெண் அல்ல. ನೀನು ಸಾಧಾರಣವಾದ ಹೆಣ್ಣಲ್ಲ. நீ எதை கட்டுகிறாயோ ನೀನು ಯಾವುದನ್ನು அது ಕಟ್ಟುತ್ತೀಯೋ, கட்டப்படும். ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡುವುದು. எதை அவிழ்க்கிறாயோ ಯಾವುದು ಬಿಚ್ಚುತ್ತೀಯೋ, அதை நீ அவிழ்ப்பாய். ಅದು ಬಿಚ್ಚಲ್ಪಡುವೆ. தாவீதின் திறவுகோல் ದಾವೀದನ உன் ಬೀಗದ கையில் ಕೈ கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. மன உடைந்து வந்திருக்கிறாயா? ಮನಸ್ಸು ಒಡೆದು ಬಂದಿದ್ದೀಯಾ? மன உடைந்து வந்திருக்கிறாயா? ಮನಸ್ಸು ಒಡೆದು ಬಂದಿದ್ದೀಯಾ? தூரத்தில் இருக்கிற செய்திகள் ದೂರದಲ್ಲಿರುವಂತ உன்னை வேதனைப்படுத்துதா? ನಿನ್ನನ್ನು ವೇದನೆ திரும்பி ಪಡಿಸುತ್ತದಾ? போகும், திரும்பி போகும். நீ கலங்காத, ನಿನ್ನ ಕಳವಳ நீ கலங்காத. ನಿನ್ನ ಕಳವಳ ரிலீவ், என் கரவனை தாங்கு. ನನ್ನ ಕರವು ನಿನ್ನ நான் அலைந்து திரிய விடமாட்டேன். ಅಲೆದಾಡಿ ತಿರುಗುವುದಕ್ಕೆ சத்துரு ಬಿಡುವುದಿಲ್ಲ. எழும்பின காரியத்தை உன் காலில மிதித்து போடுவேன். ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ யாரை நம்புகிறாய்? ನೀ ಯಾರನ್ನು ನಂಬುತ್ತೀಯಾ? உன் நம்பிக்கை வீண் போக வேண்டாம். ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. கணவன் மனைவி என்பது நான் எடுத்த கணம், ಗಂಡ ಹೆಂಡತಿ ಎಂಬುದು இணைத்த ನಾನು மகிமை. ನನ್ನ ಮಹಿಮೆ. அந்த மகிமைக்குள் இன்னொரு சாத்தான் வருவதற்கு விடுவேனோ? ಮಹಿಮೆಯೊಳಗೆ ಇನ್ನೊಂದು ಶೈತಾನ ಬರುವುದಕ್ಕೆ ಬಿಡುವೇನೋ? சாத்தான் வேறு வழியாய் வருகிறார். ಶೈತಾನ ಬೇರೆ ದಾರಿಯಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. அழிக்கிற திறன் உன்னிடத்தில் உண்டு. ಆಮೆನ್. செங்கோலை உன் கையில வைத்திருக்கிற, ಸೆಂಗೋಲ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. நீ ஆளுகை செய்வா, ನೀನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಿ. நீ ஆளுகை செய்வா. ನೀನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಿ. ஆனா அவசரப்படுகிறாய். ಆದ್ರೆ ಅರ್ಜೆಂಟ್ ಪಡುತ್ತೀಯಾ? ஆத்திரம் கொள்ளாதே. ಅವಸರ ಪಡಬೇಡ. என் சமூகத்தில் விடு, ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಿಡು. என் சமூகத்தில் விடு. ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಿಡು. அதற்கு பலனை நீ காண்பா. ಅದಕ್ಕೆ ಫಲವನ್ನು ನೀನು He is a ಕಾಣುವಿ. mighty power. வேதனை நிறைந்து வந்திருக்கிற அன்பு மகளே, ವೇದನೆ ತುಂಬಿ ಬಂದಿರುವಂತ உன் ಪ್ರೀತಿಯ வேதனையை நான் ಮಕ್ಕಳೇ, நீக்கி போடுவேன். ನಿನ್ನ ವೇದನೆಯನ್ನು ನೀಗಿಸಿ பல ಬಿಡುವೆನು. நாளாச்சு என் கணவனோடு நான் பேசி ಹಲವಾರು ದಿನವಾಯ್ತು ನನ್ನ ಗಂಡನೊಂದಿಗೆ மனம் ಮಾತನಾಡಿ. புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ಮನ ಸಂಕಲ್ಪ பரலோகம் உன்னை வரவேற்கும்படியா ಪರಲೋಕವನ್ನು எத்தனை முறை ಬರಗೊಳಿಸುವಂತೆ நான் எச்சரித்தேன். ಎಷ್ಟು ಸಾರಿ ನಾನು ಎಚ್ಚರಿಸಿದೆ. என் சமூகத்தில் நில்லு மகளே, ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಲ್ಲು என் ಮಗನೇ. சமூகத்தில் நில்லு. ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಲ್ಲು. நீதிமானின் வாசஸ்தலம் ஆமே ஆசீர்வாதமாய் மாறும். ನೀತಿವಂತನ ವಾಸಸ್ಥಳವು ಅದು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದು. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ನೀತಿವಂತನ ಅದರೊಳಗೆ ಓಡಿ நான் ಸುಖವಾಗಿರುವನು. சுகத்தை கொடுக்கிற கர்த்தர், ನಾನು ಸುಖವನ್ನು பிரித்து வைக்கிற ಕೊಡುವಂತ தேவன் அல்ல. ದೂರ ಪಡಿಸಿರುವಂತ எங்கே ದೇವರಲ್ಲ. ஓடுகிறாய்? ನೀನು ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತೀಯಾ? ஓட்டம் எங்கே? ನಿನ್ನ ಓಟವು ಎಲ್ಲಿ? என்னை நோக்கி பார். ನನ್ನ ನೋಡಿ ನೋಡು. விடுதலை என்னிடத்தில் உண்டு, ಬಿಡುಗಡೆ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ மனுஷனிடத்தில் அல்ல, ಮನುಷ್ಯನ ಬಳಿಯಲ್ಲಿ மாய ಅಲ್ಲ. தந்திரத்தில் அல்ல. மாய ரபனதுரிபியாக்காமா. சகோதரனே, ಸಹೋದರನೇ, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிற்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಬಲಗಡೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. அவரை பிடித்துக்கோ. ಆತನನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳು. வெள்ளங்கி தரித்தவராய், ಆತನ ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನು தலை மேலே அமே சிகப்பு நிறைந்த அமே துணியை போட்டவராய், ಆತನ ಮೇಲೆ ಕೆಂಪು ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿದವರಾಗಿ நான் மகிமையாய் காண்கிறேன். ನನ್ನ ಮಹಿಮೆಯಾಗಿ ಕಾಣುತ್ತಿದ್ದೇನೆ. கர்த்தரோடு பேச விரும்புகிறார். ದೇವರು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು எடங்கொடு மகளே, ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ரீமா சந்துடா, Hallelujah. God mighty power. Thank you, Lord. நான் உன்னை நேசிக்கிற கர்த்தர். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಕರ್ತನು. You must see. கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாய் மகளே. ಕಳವಳದೊಂದಿಗೆ ಕುಳಿತಿದ್ದೀಯ ಮಗನೇ. இன்னும் இவர்கள் உணரவில்லை. ಇನ್ನೂ ನೀನು ತಿಳಿಯಲಿಲ್ಲ. எத்தனை அவமானம், ಎಷ್ಟು ಅವಮಾನವು, எத்தனை அசிங்கம். ಎಷ್ಟು ಅಸಹ್ಯ. ஆனாலும் இவங்க உணர்ந்தகளா பாரு ಅದನ್ನು ತಿಳಿದಿದ್ದಾರ ನೋಡು என்று சொல்லிக்கொண்டு அமைதி காத்து கொண்டிருக்கிறாயா? ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ನಿಶಬ್ದವನ್ನು நான் ಕಾಯುತ್ತಿದ್ದೀಯ. கர்த்தர், ನಾನು ಕರ್ತನು. நான் கர்த்தர் மகளே. ನಾನು ಕರ್ತನು உன் ಮಗನೇ. வேண்டுதற்கு பதில் கொடுப்பேன். ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡುವೆನು. கலங்காது என்று சொல்லுகிறார். ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ ಅಂತ ಹೇಳುತ್ತೇನೆ. ரீபானாது ரிபியாக்காமா. Is God mighty power. Rabu Shanduda. He is a mighty God. Yes. அநேகருடைய கண்ணீர்களை நான் பார்க்கிறேன். ಅನೇಕರ ಕಣ್ಣೀರನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. மனம் தடுமாறி இருக்கிறீர்கள். ಮನಸ್ಸು ತಡವಾಡುತ್ತಿದೆ. பெருமையின் ஆவி உங்கள் ஒரு சிலருக்குள் இருக்கிறது. ಎಮ್ಮೆಯ ದುರಾತ್ಮವು ಕೆಲವೊಬ್ಬರೊಳಗೆ கர்ப்பத்தை ಇದೆ. காண விடாம தடை செய்கிறது. ಗರ್ಭವನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಬಿಡದೆ ತಡೆ
ತಡೆ ಮಾಡುತ್ತಿದೆ. திருமண வாழ்க்கையில தன்னையே பெருமையா பேச வைக்கிறது. ಮದುವೆಯ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತನ್ನನ್ನೇ ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಮಾತನಾಡಿಸಿಡುತ್ತದೆ. வேண்டாம் என்று கர்த்தர் ಬೇಡ சொல்லுகிறார். ಅಂತ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. உன்னை அமைதி காத்துக்கொள்வாயானா ನಿಶ್ಶಬ್ದ ಕಾದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ உன் வாழ்க்கை கனமாக மாறும். ನಿನ್ನ ಜೀವಿತವು ಘನವಾಗಿ நீ ಮಾರ್ಪಡುವುದು. அமைதி காக்கவில்லை என்றால் ನಿಶ್ಶಬ್ದವನ್ನು உன் ಕಾಯಲಿಲ್ಲ வாழ்க்கையில ಅಂದರೆ பின்னே போராட்டங்களை சந்திப்பார். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೋರಾಟಗಳನ್ನು ಸಂಧಿಸುವಿ. He is mighty God in the name of Jesus. Thank you Lord. ஆவியானவர் நல்லவர். ಪವಿತ್ರಾತ್ಮನವರು ಒಳ್ಳೆಯವರು. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ಆತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ கரங்களை தட்டி ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ கர்த்தரை பாருங்கள். ஆமென். ஹalleluya.